ஆனா அதான் பிரியாணிண்ணே, சொல்லுங்க. பிரியாணி இல்ல இருக்கு, வேணா வரீங்களா? அனுப்பி விடுறேன். இல்ல அப்பா இல்ல ஹரிஷ் வேணாம்டா ப்ரோ, ராஜா. ஹரிஷ் ப்ரோ சிக்கன் தான் சாப்பிடு. நானு இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன். டிராகன் விண்கலத்துல இருந்து ஒரு ஆமை வெளில வந்து பாத்தீங்களா? அது யாராவது அந்த எடிட்டு? டேய் ராஜா, கொஞ்சம் அமைதியா இருடா. என்னடா சொல்ற? டிராகன் ஏங்க நான் விண்கலத்தில் பார்த்ததை சொன்னேன். என்ன நானும் ஹரிஷ் பார்த்தேன் பார்த்தேன். திருப்பி ஆமகரி. இவ்வளவு நேரம் ஒருத்தன் பக்குன்னு போயிட்டான். அப்பெல்லாம் எவனும் டேய் டேய் ஆரம்பிக்கலடா. டேய் 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 நான் சொல்றது வேறடா. நான் சொல்றது வேற ஆமாடா. நீங்க இல்ல தமிழ்ல இதுடா, வேற ஆமாடா. பேசுறீங்களா? இல்ல சரி ஒரு பொலிட்டிக்கல். நிமிஷம் ஒரு 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 நிமிஷம் இரு. திரள்நிதி ஆமை. ப்ரோ சேலம் நாகராஜன் ப்ரோ இருக்கீங்களா? கேக்குதா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் இன்னைக்கு ப்ரோ. இன்னைக்கு நம்மளுக்கு போராட்டம் நடந்துச்சுல, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்களேன். எப்படி போச்சு தெரிஞ்சுக்கணும். இல்ல அதுக்காக தான் மேல வந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு 4-5 டேஸ் பிஃபோரே வந்துட்டு ஆத்தூர் மாவட்ட செயலாளர் வந்துட்டு வெங்கடேஷ் அவர் வந்துட்டு ப்ராப்பர் பர்மிஷன் வந்து எல்லா சைட்லயுமே வந்து ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாரு. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல, அதாவது நேற்று ஈவினிங் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இது கொடுக்குறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு, நம்ம சொன்ன டைமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அனுமதி கொடுக்கலனாலும் நம்ம இன்னைக்கு போராட்டம் நடத்த போறோன்னு. அதே மாதிரி இன்னைக்கு களத்தில் இருந்தோம். ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று திரண்டிருந்தாங்க. அதே மாதிரி சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழன் பார்த்திபன் அவரும் வந்திருந்தாரு. வந்ததுமே நாங்கள் போராட்ட களத்தில் வந்து முழக்கமிட்டோம். அவரு தெளிவாக சொல்றது என்னன்னா, நாங்கள் மதுக்கடையை மூடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை கூட இப்போதைக்கு வைக்கல. இது வந்துட்டு மக்களுக்கு வந்து இடையூறா இருக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இடையூறா இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் குழந்தைங்களும் வந்துட்டு ஒரு 7-8 குழந்தைங்களும் வந்துட்டு அந்த போராட்டத்தில் கலந்து அவங்களும் பேசினாங்க. அவங்க வந்துட்டு கோரிக்கை வைக்கிறதே என்னன்னா, நீங்க இடத்த மாத்தி வைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கு. இது கண்டிப்பா இது வந்துட்டு அரசு செவிசாய்ச்சி வந்துட்டு இது கண்டிப்பா அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நாங்க கண்டிப்பா நம்புறோம். சிறப்பா போணுச்சு நண்பா. அதே மாதிரி எனக்கு ஒரு சில சஜஷன்ஸ் இருந்தது, அது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஹரிஷ் பிரதர் கூட வந்தேன். என்னன்னா நம்ம வீக்லி வந்து இன்வைட்டீஸ் கூப்பிட்டு நம்ம பேசுறாங்களா? என்ன ப்ரோ திருப்பி சொல்லுங்க. நம்ம இன்வைட்டீஸ் கூப்பிட்டு வந்துட்டு நம்ம பேச வைக்கிறோம் இல்லைங்களா? ட்வீட் ஸ்பேசஸ்ல வந்துட்டு நம்ம பேச வைக்கிறோம் நம்ம இல்லைங்களா? அப்படி இல்ல, நம்ம பேச வைக்கல ப்ரோ. அவங்க வந்து பேசணும்ன்ற போது நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் இல்ல நம்ம இல்ல இல்ல, ஆர்கனைஸ் ஓகே ஓகே ஓகே, பண்ணிடுவோம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மேபி தப்பு இல்லை. ஓகே, வந்து பேசுறாங்க இல்லைங்களா? பட் நம்ம வந்துட்டு ஆமா. ஸ்பெசிஃபிக்கே வந்துட்டு இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு, ஏன்னா எப்படினாலும் களத்துல வந்துட்டு இவங்க கழகம் வந்துட்டு கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க களத்திலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க வந்துட்டு ஒரு பிரசன்ட் காட்டினாங்க அப்படின்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோரிக்கை. ஸோ நம்ம வந்துட்டு அவங்கள ஒரு இன்வைட் பண்ணி ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு அவங்கள ஒவ்வொரு டைம் பேச வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்களையும் ஏதாவது அஃபிஷியலி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பேச வைக்க முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு பிரதர். அது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால வந்துங்க. கண்டிப்பா நல்ல யோசனை தான் ப்ரோ. தேங்க்யூ. கண்டிப்பா நம்ம பேசிட்டு நம்ம என்னன்னு பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் ஒரு வீக்கோ ஒரு மாவட்ட தலைவர்களை வந்து கூப்பிட்டு கூட டைம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிட்டு நம்ம பேச வைப்போம் ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சுரேஷ் ஆர் தூத்துக்குடி, பேசுங்க. ஆ வணக்கம். இந்த பொதுக்குழு 28ஆம் தேதி நடக்குதுல்ல, ஸோ விடுபட்ட ஒரு 6 மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளர் அறிவிப்பு எப்போங்கிறது எந்த நியூஸ் எதுவும் இருக்குதா? அதை பற்றின எதுவும் செய்திகள் எதுவும் உண்டா? தெரியல ப்ரோ. அதை நம்மளுக்கு அஃபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி முன்னாடி பண்ணுவாங்க, அன்னைக்கு பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே we have to wait. அவங்க டிவிகே ஹெச்கியூ ஹேண்டில்லையோ இல்ல பொதுச் செயலாளர் அந்த இன்னொரு இதுலயோ செய்திகள் அந்த இன்னொரு இதுலயா அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் அதுலயும் வந்தாதான் ப்ரோ உண்டு. நம்ம we have to wait. தெரியல அது என்னைக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, நன்றி. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கை தூக்குறீங்க இருக்கிறீங்க, பேசுங்க. என்னடா ஆச்சு அவருக்கு? அப்போல இருந்து பேச சொல்லிட்டு இருக்கோம், பேசவே மாட்டேங்கிறாரு. என்ன அவர் பேச மாட்டாரு தெரியலையே. போனை வச்சுட்டு இல்ல போயிட்டாரு. இல்ல இல்லைங்க இல்லைங்க ப்ரோ, ப்ரோ, இல்லைங்க ப்ரோ, இல்லைங்க டிரைவிங்ல. ப்ரோ. இல்ல கேக்குதுங்களா பாயிண்ட் கேக்குதுங்களா? இல்ல இல்ல அப்படி இல்லப்பா, டிரைவிங்ல திடீர்னு அதான் பேச முடியல. ஓகே, அவங்க வெண்ணிலா சிஸ்டர் அவங்க
ஏதோ அட்ரஸ் பண்ணிக்க நீங்க பேசுங்க. இல்ல இது ஹரிஷ் இது ப்ரோ, இன்னைக்கு டாபிக் வந்து இன்னைக்கு சில ட்விட்டர்ல நடந்த பத்தி தானே பேசுறீங்க? ஏன்னா இப்ப வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்த பத்தியும் பேசுவோம். ஜென்ரலா தான் போட்டோம். இன்னைக்கு எதுவும் அஜெண்டாலாம் எதுவும் கிடையாது. ஜென்ரலா தான் போட்டோம். அத உங்களுக்கு என்ன பத்தி தோணுதோ நீங்க சொல்லலாம். பேசுங்க. நீங்க எதை ஓகே பத்தி வேணா சொல்லலாம். சொல்லுங்க. ஓகே. இல்ல ப்ரோ, நான் இப்போ என்னன்னா சில விஷயங்கள் நானும் பார்த்தேன். ஸோ இதை வந்து நான் ஒரு மூவியோட கம்பேர் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ தளபதி வந்து ஒரு படம் 69 படம் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு படத்தை பத்தி எல்லாமே தெரியும். ஸோ அவர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரையே வந்து டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி எல்லாமே அவர் பண்ண சொன்னா அவரால் பண்ண முடியாது. அவரால் நடிக்க மட்டும்தான் முடியும். 69 படம் நடிச்சிருக்காங்கன்ட்டு அதை வந்து நம்மளே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து தளபதி வந்து சில பேர்லாம் நியமிச்சிருக்காரு. இதுக்கு வந்து நம்ம புதுசா ஒருத்தவங்களை நியமிக்கணும்னா அவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ், எதுலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் முடியும். தளபதிக்கு என்ன ஒரு எண்ணம், மக்களுக்கு நல்லது செய்யணும். பட் வந்து அதை வந்து ஒரு அரசியலா அதை எப்படி கொண்டு போறன்றது வந்து அவருக்கே மேபி அது டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்குதான் சில பேரை வச்சு அவர் வந்து இது பண்றாரு. நம்ம வந்து நம்ம டிவிக்கே ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே இருந்தது வந்து சாரி ஜெனரல் செக்ரட்டரி. வெண்ணிலா சிஸ்டர், ஒரே ஒரு கரெக்ஷன். சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. தயவு செஞ்சு அது என்னன்னா, அதாவது அவருக்கே அந்த டவுட் எல்லாம் வந்து கண்டிப்பா இல்ல சிஸ்டர். டவுட்னு சொல்ல மேபி அது வேர்ட் இல்ல அவரு வந்து he is 200% he is clear on what he is doing. இல்ல எப்படி அத வந்து ஃபார்ம் பண்றதோ ஏதோ அது மேபி வேர்ட் அது என்னால ஃபார்ம் பண்ண கரெக்ட்டா இருக்காது. ஓகே, அது பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவர் நம்ம டிவிக்கே ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒருத்தவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி இருந்தாரு. அப்புறம் அந்த அரசியல் இது ஜான் அவருக்கு இருந்தாங்க. ஸோ ஏன் வந்து ஜெனரல் செக்ரட்டரி அவர் எடுத்தாங்கன்னா அவர் வந்து இதுல இருக்காரு, விஎஃப்எம்ல இருக்காரு. தொடர்ந்து வந்து அவர் வந்து அங்க இருக்கிற மக்களோட அவர் பணியாற்றி இருக்காரு. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் யார் நம்ம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் முதல்ல இருந்தாங்க. ஸோ வந்து அந்த அரசியல் அந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்றதுக்காக நம்ம டிவிக்கே ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள இருந்துதான் அப்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆதவ அர்ஜுனா மேபி அவர் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை பண்றாரு. ஸோ தளபதி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அவரால் போய் களத்துல இருந்து அந்த மணி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து பிரிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தளபதி நேர்ல போய் செய்ய முடியாது. இது மேபி வந்து அதை வந்து ஜெனரல் செக்ரட்டரி வந்து கரெக்டா பண்ணணும். ஜெனரல் செக்ரட்டரி இதுதான் பண்ணணும், அவர் போய் அங்க பேட்டி கொடுக்கணும், அவங்க எதிர்த்து இது பேசணும் அப்படின்னு எதுவுமே ரூல்ஸ் இல்லை. மேபி வந்து அவர் தளபதி வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு அந்த பொறுமை பொறுப்பு இதெல்லாம் மேபி அவருக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். அதனாலதான் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து அவர் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. மேபி அது சில பிரச்சனை அது எல்லா இடத்துலயுமே வரும். நம்மளது ஒரு சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெருசா காமிக்கிறாங்க. பட் என்ன பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. ஸோ ஜான் அவர்களும் சரி அந்த என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பட் எல்லாத்தையும் வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்பயே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு டைம் இருக்கு. எப்பப்ப எதை பண்ணணுமோ அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் கேம்பெயின் அப்போ வந்து அவரோட எங்கெங்க போய் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிளான் எல்லாமே கூட எல்லாம் ரெடியா இருக்குன்னு கூட யாரோ சொன்னாங்க எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்தா அவங்க ஈஸியா அவங்க அதுல போய் வந்து பண்ணுவாங்க. அதுக்குதான் அவங்கள வச்சிருக்காங்க. சோ இத வந்து நம்ம யாருமே தளபதி அரசியலுக்கு வருவாரு இப்ப வருவார் நம்ம நினைச்சு பார்க்கல. அவர் வந்தாரு, அவர் இஷ்டப்பட்டுதான் வந்தாரு. சோ அவர் இஷ்டப்பட்டுதான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்து அவங்க வந்து கரெக்ட் அப்படின்ற பர்சன்ஸை வந்து கூட்டிட்டு வந்து அவர் இந்த போஸ்டிங் கொடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா அவங்கள நம்பணும். நம்ம வந்து ஒரு தலைமையில இருக்கிறவங்களே நம்ம நம்பலன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம எப்படி நம்புறதுன்னு அப்படின்ட்டு எனக்கு என்ன இதனால எனக்கு என்ன பாதிப்பு வருதுன்னா, ஆனந்த் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நல்லா பண்ணும் போது எனக்கு பாராட்டணும்னு தோணுது. பட் இங்க இருக்கிறவங்க வந்து அதை பாராட்டினா அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. தளபதி இந்த டிவிக்கே வந்தோடனேதான் அவர் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் யாருமே தெரியாது. பட் அவரை வந்து ஏதாவது நல்லது செஞ்சா அவரை பாராட்டுறது கூட எனக்கு பயமா இருக்கு. இங்க இருக்கிற அந்த ஆன்லைன் நெகட்டிவிட்டி வந்து என்னை எஃபெக்ட் பண்ணுது. அதே போல இப்போ அவர் ஜான் மேல வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ், ஒருவேளை இவர் அப்படி இருக்குமோ இப்படி சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாம நம்ம மைண்ட் வந்து இது பண்ணுவாரு. சோ நம்ம கட்சியில எனக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இருந்தது. முன்னையோட இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம். ஏன்னா களத்துல வந்து முன்னெல்லாம் யாரு போய் போராட்டம்லாம் பண்ணல. நிறைய போராட்டம் வாரம் வாரம் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அறிக்கைகள் அப்பப்ப என்னென்ன பிரச்சனையோ தளபதி கிட்ட இருந்து அறிக்கை வருது. ஏதாவது ஒண்ணு முன்ன வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிஞ்சு இப்ப பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது என்கேஜா தான் இருக்காங்க. முன்ன ரொம்ப லேகா இருந்தது, பட் பெட்டர் ஆகுது. பட் இன்னும் போக போக வந்து அந்த எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது நம்ம எதிர்பார்க்கறது இந்த குறைகள் அந்த எல்லாமே இந்த ஊழல் எல்லாமே கண்டிப்பா பேசுவார். பட் அதெல்லாம் இப்பயே பேசுறது வந்து
ரொம்ப சீக்கிரம். பட் இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க. இதெல்லாம் பாக்குறது எனக்கு என்ன டவுட் வருதுன்னு எனக்கே டவுட் வருது. நம்ம வந்து இது மாதிரி இருக்குமா அவங்க சொல்றதுக்குமா நான் யோசிச்சு எனக்கு அது ரொம்ப குழம்புது. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அது ரொம்ப குழம்புச்சு. இது வந்து அந்த பர்சன்ஸ் போடுறதால வந்துட்டு எனக்கும் அந்த குழப்பம் இது என்ன எஃபெக்ட் பண்ணுது. சோ நம்ம எல்லாமே வந்து நம்பிக்கை வச்சுதான் தளபதியும் சரி அவங்க கூட இருக்கிறவங்கள நம்ம நம்பிக்கை வச்சுட்டு நம்ம போனா அந்த பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா கண்டிப்பா கரெக்டா எல்லாமே நடக்கும். சோ அந்த கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பட் ஏன் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க வந்து உண்மையா சொல்றோம் நேர்மையா சொல்றோம் அப்படின்னு சொல்றது. பட் அது எந்த வகையில மத்தவங்களை வந்து அஃபெக்ட் பண்றது அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்க. சோ இங்க யாருமே வந்து எல்லாருமே ஃபேன்ஸ் தான். எல்லாருக்குமே சொல்றதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கு. பட் வந்து அது அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணாத வகையில கொஞ்சம் சொன்னா வந்து நல்லா இருக்கும்னு தெரியும். பட் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா ஓப்பனா நம்ம கிட்டே சொல்லலாம். சோ அதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து என்ன சைடு போறது என்ன இங்க ஒரு இதுவா இருக்கு இங்க ஒரு இது வந்து நிறைய வந்து இன்னைக்கு இந்த குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து போடுறாங்க ஆன்லைன்ல வந்து இந்த பிரச்சனை கொலை நடந்தது அப்புறம் வந்து நேத்து டெல்லிக்கு போன நிறைய பிரச்சனைகள் போடுறாங்க. மதியானத்துல இருந்து அப்படியே டிவேட் ஆயிடுச்சு. அதுல போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அப்படியே இந்த சைடு இழுத்துக்குது அப்படி. சோ இதுதான் வந்து ஒரு இதுவா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து நம்ம தளபதி மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் வந்து நியமிச்சிருக்காரு. நம்ம யாருமே விருப்பப்பட்டு யாருமே கேட்கல. கண்டிப்பா அவங்க செய்யப்படுவாங்க. தளபதிக்கு வந்து ஒருத்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா தளபதி வந்து நான் நோட் பண்ண வரைக்கும் ஆனந்த் அவர்களோ ஆறுதல் யாருக்கிட்டுமே அவர் வந்து ரொம்ப சிரிச்சோ இந்த மாதிரி பேசுனது நான் பார்த்ததே கிடையாது. பிரசாந்த் கிஷோர்ட்ட பேசினாரு. ஏன்னா அவர் நம்மளோட கெஸ்ட். சோ அவரே ப்ரிஃபர் பண்ணி அவரை கூப்பிட்டு பண்ணாரு. ஆனா அதே தளபதி அவர்கள் வந்து சாதாரணமா ரோட்ல போற மக்கள் அவங்க கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறதோ எது எடுக்கிறதோ அவங்க நின்னு சிரிச்சு பேசி அவங்க மத்தவங்க எல்லாம் அவங்க நம்ம கட்சிக்காக வேலை செய்யறாங்க. அவர் போய் அதை அட்வான்டேஜ் பண்ணி அவங்களை இது ப்ளீஸ் பண்ணியும் அது மாதிரி எது வரைக்கும் அது மாதிரி சொன்னதே கிடையாது. சோ அவங்க வந்து தளபதிக்கு உண்மையா இருக்கணும் வேலை செய்யணும் செய்யறாங்க. அதே மாதிரி தளபதி அவங்க எங்க வச்சிருக்காரோ அப்படிதான் இருக்காங்க. சோ அவங்க வந்து இதுல வந்து அவங்க கரெக்டா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்காங்க. பட் அவர் தளபதி என்னன்னா மக்கள் தான் மக்கள் பணி. ஆனா அந்த மக்கள் யாரா கேட்டாங்களோ ஒரு போட்டோ கேட்கறதோ இல்ல பக்கத்துல நின்னுறதோ இல்ல என்னென்னவோ வந்து அவருக்கு மேபி கொஞ்சம் டிஸ்டர்ப் கூட அவர் பண்ணலாம். பட் அதெல்லாம் பொறுமை வந்து அவருக்கு என்னைக்குமே கோவப்பட்டது இல்லை. சோ அவருடைய திங்கிங் எல்லாம் மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும். அந்த மக்களுக்கு செய்யற இடத்துல வந்து சில பேர் வந்து தேவைப்படுறாங்க. சோ தளபதியே எல்லாம் போய் களத்துல இருந்து எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்றாங்க. அந்த தொண்டர்கள்லாம் சரி போராட்டங்கள் இதெல்லாம் எவ்வளவு நல்லா பண்றாங்க. சோ அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். அவங்கள என்கரேஜ் பண்ணா இன்னும் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா எல்லார் ஃபேஸும் வந்து தளபதி ஃபேஸும் தெரியும். பட் எல்லார் ஃபேஸும் தெரியணும். நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கும் எல்லார் ஃபேஸும் தெரியும். இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேருடைய ஃபேஸ் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் சூப்பரா பண்றாங்க. சோ இனிமே சூப்பரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு ப்ரோ. இது என்னோட கருத்து. அவ்வளவுதான். இது யாரையும் நான் எதுவும் சொல்லல. என்னோட கருத்தை சொல்றேன். இல்ல அதே ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நான் இப்ப நீங்க வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எனக்கு தெரியாது. பட் விமர்சனமா இருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலோ அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணுமோ சொல்லக்கூடாதோ கிடையாது. உங்களோட தாட் அது ரைட்டா இருக்கு தப்பா இருக்குறது செகண்டரி. யூ மைட் ரியலைஸ் இட் லேட்டர் தட் இட் இஸ் ராங் ஆர் தட் இஸ் ரைட். அது பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம சைட்லயும் வந்து யாரோ போய் நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது அந்த மாதிரி இல்ல. அடுத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு என்ன பதிவு போடணும்னு தோணுச்சோ அதை ஷேர் பண்ணுங்க. அதுல நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் இருந்தா அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. பட் அது மேட்டர் கிடையாது. அதுக்காக நம்ம பண்ணல ஒரு விஷயத்த போடுறது நம்ம மைண்ட் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து வி ஹாவ் டு டெல் இட் அவுட். சோ அத வந்து எனக்கு கிளியரா என்ன இருங்க. கரெக்டா அதான் எனக்கு என்ன கரெக்டா தோணுதான். இங்க என்ன யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. நான் வீட்டுல இருக்கேன் தளபதியோட ஃபேனு. ஏன்னா இது பாக்குறேன் நான் எது ரைட்டு எது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய இதுல வந்து நான் யோசிச்சு ஓகே இது இப்படிதான் தளபதி பண்றாரு இதான் ரீசனா இருக்கும் இவங்க இது அப்படின்னு என்னோட யோசிச்சுதான் நான் அதை பாக்குறேன். இல்ல நான் மெயினா வந்து நம்ம வெளியில இருந்தெல்லாம் பெருசா எதையுமே வந்து டீசைஃபர் பண்ணிக்க வேணாம். நான் என்னன்னா மெயினா நீங்க அவரு வந்து ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் பேசுறாரு ஒரு அறிக்கை விடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமா he is trying to communicate something to us. அது மூலமா ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அத ஃபாலோ பண்ணிட்டு போனாலே இட்ஸ் குட் இனஃப். யூ டோன்ட் ஹாவ் டு டூ அ ஷெர்லாக் ஹோம்ஸ் அவுட் சைட். அது நம்மளோட ஜாபும் கிடையாது. ஏன்னா அவர் மேல நான் டவுட் பட்டுட்டேன்னா அதெல்லாம் நான் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் ஹாவ் டு. அதே மாதிரி இங்க இங்க வந்து ஆன்லைனை பொறுத்த வரைக்குமோ என் லைஃப்ல இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமோ எய்தர் தேர் இஸ் அ தளபதி ஃபேன் ஆர் ஹி இஸ் நாட் அ தளபதி ஃபேன். அது வேற. பட் ஹூஎவர் வாஸ் அ தளபதி ஃபேன் அவங்கள ஒரே குரூப் தான். தே ஆர் ஆல்வேஸ் லாயல் அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் 100% ட்ரூ.
இதுல அந்த 2 குரூப் இவங்க மட்டும் லாயல், இவங்கெல்லாம் ஏமாந்துற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாரும் இங்க இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தான். அவருக்கு எல்லாமே நம்பிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நீங்க பேசின பாயிண்ட்டுக்கு நான் திருப்பி வரேன். அதுக்கு முன்னாடி விஜயகுமார்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரை வந்து நம்ம என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சில ஆன்சர்ஸ் இருக்கு நான் சொல்றேன். விஜயகுமார் நீங்க பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நேரமா. கனெக்ஷன் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க. விஜயகுமார் இருக்கீங்களா? ப்ரோ பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இப்போ இந்த நீங்க ஹரிஸ் ப்ரோ, அலெக்ஸ், அப்புறம் விக்னேஷ் ப்ரோ, குமரன் எல்லாருமே வந்து விஜய் ஃபேன் எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, பிடிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அன்னைக்கே நீங்க ஒரு 48,000 பேத்துக்கு மேல வந்து ஒரு லிசனர்ஸ் வச்சு அவ்வளோ பெரிய இது வச்சு நடத்தி நீங்க ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு புத்துணர்வு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ கேக்குதா? கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. நம்மலாம் எதுவும் இல்ல, எல்லாமே தளபதிக்கு தான். அது இல்ல எவ்வளவோ நெகட்டிவ் வரக்கலாம், நீங்களா ஸ்பேஸ் போட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா புரிய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியுமே நீங்க வந்து எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நன்றி. இப்ப அலெக்ஸ் ப்ரோ சரி, நீ எல்லாருமே வந்து அது எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட். ப்ரோ, ஆனா இன்னொன்னு, இந்த புஷியானதை பத்தி அதிகமா இந்த விமர்சனம் அது இதெல்லாம் பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இங்க எங்க ஊருக்குள்ள வந்துக்கிறாரு ப்ரோ. நாங்க பிளட் டொனேட்ல எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா எந்த ஊர் ரொம்ப நீங்க? இங்க சேலம் எடப்பாடி ஓகே. வந்துக்கிறாரு அவரு. அங்க வந்து பிளட் டொனேட்லாம் நாங்க கொடுத்துக்கிறோம். ஒரு கல்யாண மண்டபத்துல கொடுத்துருக்குறோம். அப்பெல்லாம் வந்து நல்லா அவர் பேசுவாரு. ஆனா நல்ல ஒரு உழைப்பாளி. ஆனா அவர் விமர்சனம் பண்றது எனக்குமே கூட சில டைம்ல வந்து நம்மளால விமர்சனம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் மன உறுத்தலா இருக்கும். சரி, இது நம்ம எப்படி மேலேறி பேசுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள எதுவும் சண்டை எதுவும் வருமா அப்படின்னு சொன்னா நான் எதுவுமே மேலேறி எதுவும் கேட்க மாட்டேன். சரின்ட்டு நம்மளுக்குள்ள ஃபேன் போய் இது சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு நான் அமைதியாவே இருப்பேன். ஆனா இருந்தாலும் ப்ரோ, நம்ம தளபதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஏழையான குடும்பத்துக்கெல்லாம் கூட வந்து பதவி கொடுத்து அவங்களை பெரிய ஆளாக்கி அழகு பார்த்துருக்கிறாரு. ஆனா இது அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து எப்படி செல்வன் ஒருத்தர் அவர் ரொம்ப ஏழை குடும்பம். அப்ப நிலவே வா அப்படிங்கிற படத்துல இருந்து அவர் ரொம்ப ஃபேனு. அப்பையில இருந்தே அந்த கட் அவுட் வைக்கிறது, பாலை விஷயம் பண்றது, இந்த இது மாலை வாங்கி போடுறது, நிறைய ஒரு எல்லாம் பிரம்மாண்டமா பண்ணுவாரு. அவருக்கு அடுத்தது எல்லாமே பின்னாடி எல்லாருமே அவர் கூட ஒட்டி எல்லாம் பண்ணித்தான். ஆனா அவரு ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப சின்ன குடும்பத்துல பிறந்தவர் தான். இன்னமும் சின்ன ஆளு தான். ஆனா இன்னைக்கு வந்து அவளுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து பெரிய ஆளாக்கி வச்சுக்கிறாரு. இதுதான் நம்ம தளபதி. இதை சொல்லதான் ப்ரோ உங்கள்கிட்ட வந்தேன். சரி கண்டிப்பா. ஓகே, ஷூர் ப்ரோ. ரியாஸ் பேசுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தளபதி இஃப்தார் நோன்பு இது பண்ணாங்கல்ல. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. அதான் அந்த இஃப்தார் நோன்பு பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த திறந்தது. ஆக்சுவலி அது வந்து ரீச் வந்து வேற லெவல்ல இருந்தது அந்த இஸ்லாமியர்கிட்ட. ஸோ நானும் ஒரு முஸ்லீம் தான். ஸோ அதோட ரீச் வந்து வேற லெவல்ல இருந்தது நான் வெளியே கேட்ட வரைக்கும். ஸோ என்னோட சஜஷன், எனக்குள்ள ஒரு மைண்ட்ல தோணுது என்னன்னா, இது வரைக்கும் அது எந்த பார்ட்டியும் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது என்னன்னா வந்து இப்போ ரம்ஜான் அன்னைக்கு இப்போ தொழுவாங்க தெரியுமா? அந்த இது திடல்ல தொழுவாங்க. ஸோ அது வந்து தளபதி பங்கெடுத்துக்கிட்டார் அப்படின்னா அதோட ரீச் வந்து வேற லெவல்ல வந்து இம்பாக்ட் கொடுக்கும். அது என்னோட சஜஷன் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அது நான் ராம்குமார் அவருக்குமே டிஎம் பண்ணியிருந்தேன். ப்ரோ, இது வந்து கொஞ்சம் மேல இடத்துல இது பண்ணுங்க. இன்கேஸ் தளபதிக்கு இது ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஏதாவது எடுப்பாங்கல்ல. ஸோ அது நல்ல ரீச் ஆகும் ப்ரோ இந்த இந்த இதுன்றது. ஸோ அது என்னோட சஜஷன், வேற ஒன்றும் இல்லை அது. ஸோ அதே மாதிரி நம்ம கேட்ட வரைக்கும் கள நிலவரம் கேட்ட வரைக்கும் என்னன்னா வந்து எல்லா பேருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும், மாற்றத்தை கொடுக்கணும் தான் எல்லா பேருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ என்னோட சர்க்கிள் எல்லா பேருமே. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அது
தளபதி வந்து கண்டிப்பா அதுக்கான இதுவா இருப்பாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் சீரியஸ்லி. ஆமா. ஃபேமிலி எல்லா பேருமே மாறிட்டாங்க ப்ரோ. இப்போ ஒரு ஒரு சான்ஸ் நமக்கு ஒண்ணும் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஃபேமிலிஸ் ஆல் எல்லா பேருமே மாறி இன்னொன்னு ப்ரோ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏடிஎம்க்கும் பிஜேபியும் கூட்டணி வச்சானா அது வந்து ஏடிஎம்கே இதோட காலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னன்னா ஆல்ரெடி வந்து வெறுப்புல தான் இருக்காங்க அவங்க மேல பிஜேபி 2021 நடந்தது. ஸோ இது திருப்பி கண்டினியூ ஆச்சுன்னா இதோட ஏடிஎம்கே இது நம்ம மறந்துட வேண்டியதான் அவங்க ஆட்சி இது. ஸோ அதை வைக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம். பாப்போம் எந்த அளவு போகும்னு தெரியல அது. அவங்க வச்சாலும் வைக்கலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. நம்ம ஸ்டாண்ட் தான் நம்மளுக்கு, அது நம்மளுக்கு இஷ்யூ இல்ல. அதனால அவங்கள பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும்னு இது கிடையாது. அவங்க டிசிஷன் அவங்களுது, நம்ம டிசிஷன் நம்மளுது. ப்ரோ இப்போ ஆதவ அர்ஜுனா அந்த கலாட்டால ஒரு பேசியிருந்தாங்க, இன்டர்வியூ பண்ணி பேசியிருந்தாங்கல்ல. அது ஜூனுக்கு மேல வந்து டெய்லி வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் நடக்கும். அது என்ன ப்ரோ எந்த மாதிரி இதெல்லாம் அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க பிளான்ஸ்லாம்? இது உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்கா? இல்ல கெஸ் தான் நம்ம பண்ண முடியும் பண்ணாலும். ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கு? அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண அப்படி இல்ல தெரியல. மேபி ஆக்டிவா அவங்க என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல. இதுல வந்து களத்துல வந்து நேரா பீப்புளை மீட் பண்ணுவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம்ல. சோ அந்த மாதிரி அதுல ஏதாவது கண்டிப்பா நடக்கும். பட் அது என்னன்றது டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா வர வர அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நம்மளுக்கு இப்போதைக்கு யூகம் தான் எல்லாருக்கும். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நம்ம பேசிக்க பட் வேண்டியதுதான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்து அதோட பிளான்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ற பிளான்ஸ் கண்டிப்பா டிஃபரெண்டான பிளான்ஸ் அது. சோ அவங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண தலைவர் மாதிரி என்ன இவ்வளவு மைண்ட்ல இறங்கி வச்சிருக்காரு. அடிப்பாரு. ஆமா அவரு தலைவர் என்ன டிசைட் பண்றாரு, எப்படி அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு என்னன்றதை நம்ம we have to wait. ஆமா ப்ரோ. ஓகே. நான் அப்புறம் வெண்ணிலா அதுக்கப்புறம் பேசுனாங்க. அதுக்கு நான் ஜஸ்ட் இருங்க. காமரேட் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. நீங்க பேசுங்க. காமரேட் ஆஃப் 3VK. ப்ரோ இன்னைக்கு ஒரு சில ஐடியெல்லாம் ட்வீட் பண்ணதை பார்த்தோம். இது ரவிசன் மலையா அவங்க இது இருக்காங்க. வாய்ஸ் இதாது ப்ரோ உங்களுது. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ சொல்லுங்க. தெரியல என்னாச்சுன்னு தெரியல. வாய்ஸ் லைட்டா இதாது ப்ரோ. இல்ல கால் வந்துருச்சு. ஜான் ஆரோக்கியசாமி மலையா நெகட்டிவா ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குஷி ஆனந்த மேல நெகட்டிவ் ட்வீட் பார்த்தேன். இப்ப ஜான் ஆரோக்கியசாமி மேல இப்ப ஜான் ஆரோக்கியசாமியும் குஷி ஆனந்த மேலேயே ஒரு நெகட்டிவ் ட்வீட் பாக்குறேன். இப்ப ஆதவ அர்ஜுனா ஆதவருக்கு ஒரு ட்வீட் பாக்குறேன். இது எதனால யாரு மேல பாக்கலன்னு வேணா சொல்லிருங்களேன். அது ஈஸியா போயிரும்ல. எல்லாரு மேலயும் இருக்கிற லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. இல்லாதவங்க லிஸ்ட் சொல்லிட்டா சின்னதா ஆயிரும்ல. இல்ல ஜான் ஆரோக்கியசாமி வந்து நம்ம தளபதியோட காலேஜ் மேட்டு. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய படிச்சிருக்கேன். அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன் நான். ப்ரோ அது ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியல. அது உண்மையானு எனக்கு தெரியல. எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் நான் வந்து ஒரு ஜென்ரலா இப்போ அதுக்கு முன்னாடி வெண்ணிலான்னு ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஜென்ரலா நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம ஆன்லைன்ல இருக்கோம். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களேன். உங்களோட நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என் கூட வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. 25 வருஷமா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே கூட ஒரு மனுஷன் நின்று இருக்காரு. போராட்டம் நடத்துறேன்னா அதுக்கும் கூட நின்று இருக்காரு. படம் சம்பந்தமா இங்க போ அங்க போ நான் கொடுக்குற வேலை எல்லாத்தையும் ரொம்ப லாயலா ஒரு ஆள் பண்ணிட்டாரு. அவருனால எந்த கெட்ட பேரும் எனக்கு வரல. படங்கள்ல இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காரு. 25 வருஷமா கூட இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு இடத்துல. இன்னொரு சைடு வந்து நான் ஒரு ஆன்லைன் ஐடி. நான் என்னையே தான் சொல்லிக்கிறேன். நான் வர்றது இந்த ஆன்லைன் ஐடி. நான் போய் தளபதி கிட்ட சொல்றேன், தளபதி அவர் எனக்கு பிடிக்கல, தூக்குங்க, பிடிக்கல அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தளபதி இடத்துல இருக்கவரு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க லாஜிக்கா? இல்ல நீங்களே அந்த இடத்துல இருக்கீங்கன்னா என்ன செய்வீங்க? அவரு எதை பார்த்து கூட இருந்து எதை விட்னஸ் பண்ணியிருக்காரு, எதை நம்பியிருக்காரு, என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சு
இருக்கு. அவரு வந்து இன்னைக்கு நான் சொல்றத கேட்டு அவரை பதவியை விட்டு தூக்கணுமா, இல்ல உன் வேலையை தம்பி நீ பாடுறான்னு எனக்கு நான் இப்ப ஸ்பேஸுங்கிறதுனால உங்களுக்கு டீசெண்டா சொல்றேன். இல்லப்பா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், உன் வேலையை நீ பாருன்னு அவர் சொல்லுவாரா? இது ரொம்ப 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 பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க வேண்டிய விஷயம் ப்ரோ. அதே மாதிரி நீங்க சொல்ற அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ், அவர் கரெக்டா இருக்காரா இல்லையான்னு பாக்குறது என்னோட வேலை கிடையாது. அது என் தலைவரோட வேலை. என் தலைவர் அப்படி ஒரு வேலையை பார்த்து அவர் எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா வெரிஃபை பண்ணி இந்த ஆளு எனக்கு இந்த வேலையை நான் அவன்கிட்ட கொடுத்தேன்னா அந்த ஆள் அந்த வேலையை கரெக்டா செய்வானா அப்படின்னு ஒரு வேலைக்கும் ஒவ்வொருத்தரை அப்பாயிண்ட் பண்றாரு தலைவர்னு வச்சுப்போம். அப்போ இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு படம் மாதிரி தான். ஒரு டைரக்டர் இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் கேஸ் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். இப்போ பைரவா கொஞ்சம் மிட்டா போய் அதுக்கப்புறம் வந்த படம்லாம் நல்லா ஹிட்டா போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தளபதி கூட போய் பர்சனலா ஒரு சாட்டு அவர் கூட பேசுறாரு. ரொம்ப பர்சனலா தனியா ரொம்ப கேஷுவலா நம்ம ஃப்ரெண்டு என்ன கேக்குறாரு, ஏன் சார் இப்போ பாருங்க எப்படிலாம் படம் இப்போ வேற மாதிரி இருக்கு, அந்த பைரவாலாம் எதுக்கு சார் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. இது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது ரியல் இன்சிடென்ட். நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்ல ரியலா நடந்த விஷயம் சொல்றேன். ஏங்க இந்த மாதிரி படம் பண்றீங்க அப்படின்ட்டு. என்ன இப்போ பிடிச்சிருந்துச்சு பண்ண. இதுதான் அவரோட பதில். அதாவது இதுலயே சில ஹீரோஸ் இருக்காங்க, ஒரு படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் என்கிட்ட கதையை ஃபுல்லாவே சொல்லல, டைரக்டர் நம்பினங்க சரியா போல இப்படின்னு சொல்ற ஆக்ட்ரஸ். நான் சொல்றது அவர் அந்த மாதிரி சொல்லும் போதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரியல் லைஃப்ல பிரஸ்ல மேக் பண்ண நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அவரு அந்த டைரக்டரையோ வேற சூழ்நிலையோ எதுவுமே இது பண்ணது கிடையாது. இது ஒரு இன்ஸ்டன்ட். இது பைரவா படத்தை பத்தி கேட்டதுக்கு அவர் சொன்னது. சுறா படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த பீச் சீக்வன்ஸ்ல பிளாக் ட்ரெஸ்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அந்த கேமராமேன் இளவரசன் ஆக்டர் இருக்காரு, அவர் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. தளபதி தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப போய் அவர் அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி என்னங்க படம் எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு. தளபதிக்கு அப்பவே தெரியும் அந்த படம் இட் டிடன்ட் டர்ன் அவுட் இன் த வே இட் வாஸ் அப்படிங்கறது அவருக்கு அப்பவே தெரியும். அதோட ரிசல்ட்டும் அவருக்கு அப்பவே தெரியும். அது அவரோட 50வது படம்னு அப்பவே தெரியும். அப்பவும் அங்க இருக்க மத்தவங்க மேலேயே இது பண்ணாம அப்படியே போயிட்டு இருக்கு சார், பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம், பண்றேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ஒரு சினிமால அது தனிப்பட்ட முறையில நடந்த கான்வர்சேஷன்னாலும் நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் வலைபேச்சு மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் இது அப்படிதான் சொல்ல முடியும் என்னால. சோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லயும் எங்கேயுமே ஒரு டைரக்டரையோ இல்ல ஈஸியா அவங்க சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு கூட அதுக்கு ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா அப்படி ஒரு படங்கள் நடக்கிற போதும் ஒரு தோல்வி வந்தாலோ எதுலயுமே he takes ownership of the situation and he takes full ownership, not to blame anyone else. இது நாளைக்கு நடந்தாலும் அதான் பண்ணுவாரு. ஆனா அப்படிதான் பண்ணுவாருன்னா அதுக்குன்னு அப்படியே இருக்க மாட்டாரு. எதை எப்படி மாத்தணுமோ அதை அவர் மாத்தி வச்சு அதுக்கான ஒர்க்க பண்ணுவாரு. இத எனக்கு ரொம்ப ஆழமா தெரிஞ்சதுனால இது தெரிஞ்சதுனால மட்டும் கிடையாது, இது தெரிஞ்சதுனாலையும் எனக்கு அவரு மேல இம்மி அளவு கூட இவரு கரெக்டா அரசியல் பண்ணுவாரா இல்ல இவரு கரெக்டா பண்ணிடுவாரா அந்த மாதிரி என் தலைவனை நான் என்னைக்குமே அதுக்குன்னு எல்லாரும் டவுட் பண்றாங்கன்னு நான் சொல்லல. எனக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவே போனது கிடையாது. சாதாரணமாவே இருக்காது. இவ்வளவு உண்மைகள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நிறைய செவி வழியா நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு பாக்குற போது எங்கேயுமே அது எனக்கு எல்லாரும் சொல்றதும் ஒரே நேர்கோட்டுல ஒரே விஷயமா தான் இருக்குமே தவிர எதுலயுமே ஒரு பிறண்டு இப்படி அப்படின்னு இருக்காது. இஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். இது நான் இந்த விஷயங்களை கேள்விப்படுறது நான் ஸ்கூல் டைம்ல இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவரு மத்தபடி உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு விஷயத்திலயும் எவ்வளவு கமிட்டடா இருக்காரு. ஒரு படங்கள்ல சில ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவரை நம்பி இவ்வளவு பட்ஜெட் போட்டு அவருக்கு இவ்வளவு சம்பளம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு
ஒரு ப்ரொடியூசரே வந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸா அவங்க சொன்னது வந்து, இவருனால நத்திங் கேன் கோ ராங் ஃபார் மீ. அவருக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு நாள் அந்த அவருக்கு ஜுரமே இருந்தாலும் ஷூட்டிங் நிக்க போறது கிடையாது. ஷூட்டிங் நடந்துரும். சொன்ன தேதியில படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. எந்த டிலேவும் இருக்காது. அப்புறம் ஒய் ஷுட் ஐ, எனக்கு இவ்வளவு பெரிய ஆக்டர் இவ்வளவு கமிட்டடா ஒரு டேட்ல இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாலே ஐ வில் மேக் மை பிசினஸ் அண்ட் ஐ வில் பி இன் ப்ராஃபிட் ஜோன் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ஹிம் எவ்ரி திங் இஸ் அ கமிட்மெண்ட், பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அண்ட் அவர் அது எல்லாத்தையும் அந்த மாதிரி செயல்படுத்தியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும் போது இட் இஸ் அ சீரியஸ். இப்போ அதே மாதிரி சினிமா விட்டு அரசியலுக்கு வரும்போது பல விஷயங்களை சினிமாத்தனமா அவர் பண்ணியிருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனா அது எதுவுமே இதுல இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவை எடுத்து ரொம்ப சீரியஸாவும் சென்சிபிளாவும் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆரம்பத்துல இருந்து திருப்பி திருப்பி சொல்றது ஒண்ணுதான், இங்க அரசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க எல்லாருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். எனக்கு, குமரனுக்கு, அலெக்ஸ்க்கு, விக்கி ப்ரோக்கு எல்லாருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவர் அரசியல் பண்றதுக்கு வரல. அவரு ஒரு அரசியல் பண்ண வராரு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்பவும் இவரு காமரேட் சொன்ன மாதிரி எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்க இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஷன்ஸையோ தாட்ஸையோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதெல்லாம் போய் இங்க யாரும் தடுக்க முடியாது. அதை தடுக்கிறதுக்காக நம்ம இங்க வரல. பட் அந்த எந்த கட்டமைப்பு தப்பா இருக்கோ அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டிய கடமை ஆஸ் அ சப்போர்ட்டரா, நான் வந்து அபிஷியல் மெம்பர் கூட கிடையாது, ஆஸ் அ சப்போர்ட், ஐ மீன் ரிஜிஸ்டர் இந்த பார்ட்டி, பட் அபிஷியல் நான் வந்து பொறுப்புல கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த கட்சிக்கான அஜெண்டாவை எனக்கு அப்போல் பண்ற வேண்டிய விஷயம், ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. அதை நான் எங்கேயுமே உடைய விட்டுறக்கூடாது. அதை மட்டும் தான் இப்ப நம்ம பண்றோமே தவிர we are not telling ஏன் அவங்க அப்படி ட்வீட் பண்ண, அவங்க ரெக்வெஸ்டா வச்சாங்க வெண்ணிலா, தட்ஸ் a ரெக்வெஸ்ட். அது இட்ஸ் அப் டு இண்டிவிஜுவல்ஸ் டு கன்சிடர், லைக் பீப்புள் லைக் யூ ஆர் திங்கிங், இந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்றாங்கன்றது அவங்களுக்கு கன்சிடரேஷன். பட் எனக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல்ஸை பாயிண்ட் அவுட் பண்றது, ஏன்னா இங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இண்டிவிஜுவல்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணியோ அவங்கள பிளேம் பண்ணியோலாம் இங்க எதுவும் விஷயம் கிடையாது. பட் அந்த கட்டமைப்பு சில விஷயங்கள் கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணுது, நிறைய பேர் அதை பாதிக்குதுன்ற போது அதை கிளாரிஃபை பண்ணி அதை பிரேக் பண்ண வேண்டிய பொறுப்பு இங்க எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல்ஸை விட்டுருங்க, யூ கண்டினியூ டு ஸ்ப்ரெட் திஸ் திங். அதாவது யுவர் பிலீஃப் அண்ட் யுவர் இது, உங்க லீடரை பத்தி உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, நீங்க நம்புற விஷயம், அதை ஜஸ்ட் யூ கண்டினியூ ஸ்ப்ரெட்டிங் ரதர் தேன் வி டோன்ட் ஈவன் ஹவ் டு பாயிண்ட் அவுட் எனி ஒன். நம்ம அதை விட்டுட்டு நீங்க நம்மளோட இதுல வந்து தலைவர் எந்த இதுல பயணிக்கணும்னு நினைக்கிறாரோ அதுல நம்ம அப்படியே புடிச்சிட்டு போயிட்டே இருந்தாலே போதும். இங்க பெருசா நம்ம தனியா எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, முன்னாடியே பேச வந்தேன், அதான் சரி ஓகே. ஒருத்தவர் நம்ம அரவிந்த்ன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக அவர் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல, இந்த மாதிரி ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பிஜேபின்னு கேட்டதாகவும் அதுக்கப்புறம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதாகவும். ஏன்னு வைக்கலாம், இங்கே ஆஃப்லைனில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே அவங்கள சார்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பட்டுன்னு அவங்க சொல்றது என்னன்னா, இவங்க வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வந்து கொள்கை தலைவர், முதல் கொள்கை தலைவரே பெரியார் தான், ஓகேங்களா. அடுத்து வந்து அம்பேத்கரை வச்சிருக்காரு. ஆனா இது வந்து எப்படி சொல்றது, இப்போ ரேவந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். எப்படின்னா ஒரு ஜென்ரல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதான் நாள் பூரா பார்த்தீங்கன்னா உழைப்புன்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நியூஸ் சேனலு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அந்த மாதிரி வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் ஒரு 1/2 hour 15 minutes. அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து ஏதாவது பேடா அதாவது நம்மளை பத்தி அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎம்கே ஆளுங்களே சொல்றேன். அவங்களோட சோஷியல் மீடியாவோ இல்லை அவங்களோட இன்டர்வியூவோ பார்க்கும்போது அவங்கெல்லாம் சில கருத்து வந்து, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த 15 minutes தான், அந்த 10 minutes தான், அதுல வந்து அவங்க தப்பான கருத்துக்களை ஏற்றுக்கூடும், புரியுதுங்களா. தளபதியை இன்னைக்கும் அவங்கெல்லாம் வீட்டில் ஒரு பிள்ளையா தான் பார்க்குறாங்க, தான் மூத்த பிள்ளையா பார்க்குறாங்க, வீட்டில் ஒருத்தராக பார்க்குறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க வந்து ஒரு அஜெண்டா ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பிஜேபி வந்துடும், இந்த மாதிரி வந்து பேக் எண்டில் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் கொள்கை தலைவராகட்டும், இன்னொரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் குரல் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாதி ஒரு கணக்கெடுப்பு விஷயம், இன்னும் சில இது பட்டியலின மக்களுக்காக இவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும், இந்த வேங்கைகள் விஷயத்துக்காக இவர் பேசின விஷயங்களா இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்க வந்து பேசிக்காக எடுத்து சொன்னாலே அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும் வைக்கலாம்.
ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டிங்காக, ஒருத்தவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒருத்தவங்க வந்து, ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்கன்றப்ப அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றப்ப அதை வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இன்க்ளூடிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொலிட்டிக்கலாக கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புதுசா என்ன சொல்றது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன மச்சான் இந்த மாதிரி பார்ட்டியில் இருக்கேன்னு கேட்குறாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, அதை பற்றி தேவைப்படும்போது நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ வந்து சில பேர் அரகண்டா இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஐடியாலஜி ஏத்துக்கிட்டு விஜய் ஏத்துக்கவே மாட்டாங்க, தளபதி ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா வந்து அலிகேஷன்ஸ் மட்டும் வைப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து நீங்க வந்து எந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்றப்ப அதை வந்து நீங்க தெளிவாகவும் முதல்ல அதை நீங்க வந்து கருத்துக்களை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஐடியாலஜி பேசிக்கா என்ன, ஏன்னா இங்க வந்து 90% ஆல்ரெடி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். என்ன ஒண்ணு அதை வந்து தெளிவாகவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயம். இன்னும் ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் இந்த யூடியூப் சேனல் இன்ஃபுளுசர்ஸ் தான் நமக்கு வந்து அகேன்ஸ்டா இருப்பாங்க. இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஃபேக் நியூஸ் எல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சீமானை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பார்த்தாருன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று இது பரவிட்டு இருந்துச்சுன்னு வைங்களா. புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோர்ஸ் யாருன்னு கேட்டா ஏதாவது ஒரு இது என்ன சொல்றது, அவங்க வந்து எவனாச்சும் ஒருத்தவங்க ஃபேஸ்புக்லயோ இல்லை சோசியல் மீடியாலயோ ஏதோ ஒன்று போட்டு வச்சிருப்பான். அதை வந்து அவங்க சோர்ஸ்ன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நாளைக்கு என்கொயரின்னு வந்தால் இந்த மாதிரி காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தலைமையிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் மீட்டிங்லாம் உங்களுக்கே தெரியும். தளபதி வந்து எவ்வளோ பிஸியாக இருக்காரு, ரீசெண்ட் டேஸில் வந்து யாரையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாத உங்களுக்கு வந்து நான் சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இன்னொன்று ஜேர்னலிஸ்ட் மணி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு யாரெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களோட பேச்சுக்கள்லயே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களா இருக்கட்டும், சில எதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய ஏற்படும். நீங்க வந்து இது இல்லாத புதுசாகவும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட அஜெண்டா என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க. நண்பர் கூட பார்த்தீங்கன்னா அதுதான் இவர் அரவிந்த் தான் நினைக்கிறேன், ஒருத்தர் ஸ்பீக்கர்ல தான் சொல்லியிருந்தேன். இல்லை ப்ரோ, வர்ற நியூஸ் எல்லாம் நெகட்டிவா வருது ப்ரோன்னு சொல்லிட்டு. நியூஸ் சேனல் வந்து நமக்கு டோட்டலா அகேன்ஸ்டா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தமிழ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலா நமக்கு எல்லாமே அகேன்ஸ்டா தான் இருக்கு. அவங்க வந்து ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு திரிச்சு இது பண்ணி எழுதணுமோ, அதாவது ஃபேக்குன்னு கிடையாது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அதை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தளபதியோட டிரைவர் அவரோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது கொடுத்துருந்தாங்க, போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அதை என்னமோ தப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி சொல்றது, அன்னைக்கு ஃபுல்லா எல்லா சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸா பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. அப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, கூட இருந்தவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா, அது இதுன்னு சொல்லிட்டு. கூடையே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும், நம்பிக்கையான ஆளுக்கு கொடுத்தாலும் அதையும் தப்புங்கிறாங்க. என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா புதுசா வந்து கொடுத்தாலும் அதையும் தப்புங்கிறாங்க. ஸோ இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா அலிகேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அவங்க மேல அலிகேஷன்ஸ் வைக்கலாம். எப்படின்னா நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தீங்களே, இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இவங்க காலங்காலமா ஊழல் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்து சொல்லலாம் நீங்களா. ஆனா அவங்களுக்கு வந்து தளபதி மேல வைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு நேத்து முந்தா நேத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்ட்டியை சேர்ந்த ஒரு அவர் பேரை கூட எனக்கு சொல்றதுக்கு இதுவா இருக்குன்னு சில அல்லு சில்லுலாம் பார்த்தீங்கன்னா தளபதி சினிமாவில் நடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு பேசி இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. தளபதியை பற்றி பேசுறதுனால இப்போ 2 நாளைக்கு அந்த அல்லு சில்லு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னு வைக்கலாம். நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா பாவம் போட்டு அடிச்சிட்டாங்க, பாவம்னு சொல்லக்கூடாது, போட்டு அடிச்சிட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களா இருக்கட்டும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று இந்த 12 மணி ஸ்பேஸில் நிறைய பேர் அதை கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அதே அந்த அல்லிசில்லோட அல்லக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட அந்த அல்லிசில் ஒன்று பேச்சு பார்த்தீங்களா, அதோட அல்லக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஒன்று பேசிட்டு இருக்கோம். அதாவது தளபதி மேல ஓகே நீங்க வந்து கருத்தியலா நீங்க வந்து அலிகேஷன்ஸ் வைங்க, இல்லை நீங்க வந்து அவர் இன்னும் ஒரு இதுவே பண்ணல. ஓகேங்களா? இன்னும் வந்து எப்படி சொல்றது, இன்னும் முழு நேர அரசியலே அவர் இறங்கல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த இது எடுத்தாலும் ஓகே, நீங்க இது கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நீங்க தப்பு ரைட்டா அதெல்லாம் சொல்றீங்கன்னா ஓகே.
அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து அந்த இது அறிக்கையில பாத்தீங்கன்னா விட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதை இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு அது வந்து ஆமா அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து புலவர்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா வரதர் அரசனராக இருக்கட்டும், இன்னொன்று பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் அதுக்கு அஹ், என்ன சொல்றது நம்ம செய்யுள்ல இருந்து நிறையா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன்ல இருந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து விளக்கமே. இந்த மாதிரி தமிழ் தை ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. அதை இன்னைக்கு வந்து இந்துத்துவாவை லைட்டா தூக்கி பிடிக்கிற டிஎம்கே இருக்கு பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு அதை மறந்துட்டாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு ப்ராப்பர் அந்த திராவிட கொள்கைன்றதுனாலையும் சரி, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்தமிழ்ன்றதுனாலையும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனா இதை பொறுக்காத அதான் 12 மணி சங்கி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி இதை வந்து ஒரு அலிகேஷனாகவும், ஏன்னா நான் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, இது வந்து பெருசா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய குற்றம் பெரிய இதுன்ற மாதிரியும் முதல்ல அவருக்கு தெரியலன்னா அவர் வந்து வரலாறு எடுத்து படிக்கணும். நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னு வைக்கலாம், அதாவது பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஃபேக் அலிகேஷன்ஸ் ஃபேக்கா இது வைக்கிறது, சில கொஸ்டின்லாம் கேட்கறது புரியுதுங்களா. இப்போ வந்து வேங்கை வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி ஏன் நேரில் போகலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரன் கேள்வி கேட்குறான். அதில் பிஜேபிக்காரன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இதுன்னு என்ன இது பண்ணியிருக்கான் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் இருந்துச்சுல்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இந்த பக்கத்துல இருந்து அட்லீஸ்ட் அண்ணாமலை போயிட்டு நேரில் போயிட்டு பார்த்துட்டு வந்தாரா, ஏதாவது இது இருக்கா? அதுக்கு பதில் இல்லை, வந்து கேட்கறது வந்து தளபதியை பத்தி. அதுல இவனுக்கு என்ன சொல்றது ஒரு சங்கிக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு ஊப்பி வேற. அந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த காம்பினேஷன் அதாவது பாத்தீங்கன்னா சங்கியும் ஊப்பியும் சேர்ந்து தளபதி எதுக்குது. ஸோ இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதெல்லாம் நான் என்னால் டெய்லியும் ஸ்பேஸ் வர முடியல, கொஞ்சம் ஒர்க்கு பிஸி, அதனால கொஞ்சம் நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் வர முடியுது. ஸோ நான் அது வந்து கொஞ்சம் சொல்லணும்னு இருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த நியூஸ் சேனல்ல போடுற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அது உண்மைன்ற மாதிரியும் ஆயிடாது. அதாவது தளபதியை பற்றி ஓகேங்களா, ஏன்னா இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் யாருக்கு பிஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய நெகட்டிவாக வர்றதுக்கும் ஃபேக் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கும் நிறையா சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது என்ன சொல்கிறது ஒரு புரிதலோடையும் ஒரு அனலைஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அது நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை இன்னைக்கு வந்து நம்ம தளபதி இன்னும் யாரும் தளபதி வந்து தவறாகவும் சொல்ல இதாகவும் சொல்ல, ஆனால் தளபதி நியமிச்ச ஆட்களை வந்து சில பேரை வந்து நம்ம நண்பர்களே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க விஷயம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன விஷயமா தான் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து சரியான புரிதல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா ஓகே தளபதி. நான் உண்மையாலுமே நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஒரு முன்னெடுப்புகளும் நான் நினைச்சதை விட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமாகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த பூத் கமிட்டி இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுலாம் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்சப்ப நம்ம பசங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பசங்கன்னு கிடையாது, அதாவது பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா அந்த அனலைஸ் பண்ணவங்க இவங்க நம்ம ஸ்பேஸ்லயும் பாத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜா பாத்தீங்கன்னா பேசினவங்க கூட பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் இறங்கணும் ப்ரோ, கிரவுண்ட் லெவல்ல தான் இறங்கணும், ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு இது என்ன சொல்றது அது ஒரு அதுல ஒரு விஷயம் ஒன்று பிடிச்சி அங்கிருந்து பாத்தீங்கன்னா 69,000 இது கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அந்த அளவுக்கு தான் ஒரு தளபதி வந்து என்ன சொல்றது நல்லா அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னைக்கு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த வருஷம் பண்ற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி தான் சில பேர் அதை நினைக்கலாம், சில பேர் ஓகேங்களா. ஆனா தளபதி வந்து எப்பத்துல இருந்து அதாவது அவரு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்கொடை கொடுக்கறதா இருக்கட்டும், விஎம்ஐ பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அது தனிப்பட்ட இதுவா இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் இங்க நடக்கிற பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஓகேங்களா.
என்ன ஒரு விஷயம், எப்பெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அது வந்து டிமான்ஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமா போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து தன்னோட குரலா இருக்கட்டும், தன்னோட வருத்தமா இருக்கட்டும், தன்னோட அப்ரிசியேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பதிவு பண்ணிட்டு தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் க்ளோஸ் டு பாலிடிக்ஸ்ல தான் இத்தனை வருஷம் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அனோனிமஸ்லி நெகட்டிவிட்டி வரும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன் பேஸ்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே அதிகம், எல்லாருமே தூக்கி பிடிப்பாங்க. ஆனா நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அகேன்ஸ்டா இருப்பானுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ அதாவது பார்த்தீங்கன்னா கோடி பேர் கண்ட உயிரை கொடுக்குறதுக்குன்ற மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா 4 அல்லுசு நீங்க உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா அது அவரு அதாவது இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன் நானு. ஸோ அப்ப கூட பார்த்தீங்கன்னா 4 அல்லுசு நீங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றது ஒரு நெகட்டிவிட்டி இது பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இவர் அரசியலுக்கு வர போறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியால தான் இருக்காருன்னு சொல்லி அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இவரை வந்து என்ன சொல்றது இவருக்கு கொடுத்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா அதான் மெயினா நான் சொல்ல வந்தது வேற விஷயம். வேற பேசுறது என்னன்னா நீங்க பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு புதுசா இருப்பாங்க. நேற்று வரைக்கும் நல்லவனா பேசிட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு விவாத மேடைகள்ல கூட பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி தொடர்புகள் நம்மளே நம்ம பெருமையாக பேசக்கூடாது. அவங்கெல்லாம் டேலண்டா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வச்சு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த டேரிங்கா அடிச்சுட்டு வர்றதோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கருத்தை வந்து நல்லா பதிவு பண்ணிட்டு வர்றதோ அவங்க வந்து இது பண்ணிட்டு வந்துருக்காங்க. மற்றபடி விவாத மேடைகளை இந்த இது என்ன சொல்றது அதான் இப்போ விவாதங்கள்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இருக்கிற நெறியாளர்களே அவங்கள வந்து ஸ்பேஸ் கொடுக்காத கட்டுப்படுத்துகிற நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னன்னா கொஞ்சம் இன்னுமே ஃபயராக இருக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இது பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுசாக நம்பணும். தளபதியை நம்பணும். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து கிளியரா அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட்டா இது தப்பா? ஏன்னா ஒரு டிஎம்கே காரன் தளபதி ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்றது உட்காந்துக்கிட்டு அவன் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல உட்காந்துன்னு அவன் வந்து இது பண்ண மாட்டான். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா போயிட்டு அவன் வீடியோ பார்க்கறது, அவன் பேசுனதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு சில விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் கசிகிற விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, யாராச்சும் வெளில அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டு வந்து அதை வந்து இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியும் அப்டேட் பண்ண மாதிரியும் ரொம்ப இது பண்ணி ஒரு மாதிரி அவனுக்கு சொல்லு. ஓகே பேசிட்டு இருக்கு. சொல்லுங்க மான்ஸ்டர், ஏதோ சொல்லணுமா? இல்லை ஒரு சின்ன டாபிக் மட்டும் என்னன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் இனிமேட்டு நம்ம பசங்க நியூஸஸை வந்து கொஞ்சம் நோட் பண்ணியும் தெளிவாகவும் பாருங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அது ஒரு வீடியோ கிளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பேப்பர் கிளிப்பாக இருந்தாலும் சரி, ஸோ அதை தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் எலெக்ஷன் டைம்ஸில் கேம்பெயின் பண்ணுறதுக்கும் ஆர் நம்ம பேசுகிறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ எல்லாருமே நியூஸஸ் கொஞ்சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து கேதர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த நியூஸ் பேப்பர்ஸ், உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் தோணுனாலும் இல்லை எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் ஸோ நியூஸஸ்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ, நான் பண்ணிட்டேன். கேக்குதுங்களா? ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அக்ஷய் இருக்கான். சரி இருங்க, இவங்க வெண்ணிலா வந்து இல்ல சரி ஓகே இல்ல இது மட்டும் சொல்லிடுறேன். இல்ல நான் வந்து அந்த இதுக்கு மட்டும்தான் என்ன சொல்றது ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நான் எனக்கு அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே அதான் சொன்னது. நீங்க பேசுங்க, சொல்லுங்க வெண்ணிலா. இல்ல ஹரிஷ் ப்ரோ கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். இருக்காரா ஹரிஷ் ப்ரோ?
ஹலோ சொல்லுங்க. இல்ல அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க சொல்றாங்க, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. ஒருத்தர் கேட்க சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து சீமான் கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அதை பத்தி பேச்சு வருதுன்னு அவர் கேட்டிருக்காரு. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து சவுக்கு அவர்கள் வந்து ஏன் வந்துட்டு ஆதவும் கிஷோரும் எதுக்குறாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பட் இது அவர் கேட்க சொன்னாரு, அதனால கேக்குறேன். நீங்க அதுக்கு பதில் ஓகே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப நான் ஆன்லைன் ஃபேன்ஸ்ல வந்து சில நெகட்டிவிட்டி இருக்குதான், ஓகேங்களா? அது வந்துட்டு அப்பப்போ வருது, ஓகே, அதை கடந்து நம்ம போறோம். பட் வந்து ஆன்லைன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய வந்து நம்ம ஃபேன்ஸா இருந்து சினிமால இருந்து வந்து நிறைய அரசியல் பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம களத்துல இருந்த போராட்டம்லாம் வந்து அவ்வளவா நியூஸ் சேனல் போல. பட் நம்மளோட ஃபேன்ஸ் இங்க நம்ம போடுறதால ட்விட்டர்ல வந்து இப்ப நிறைய நியூஸ் சேனல்ஸ் போடுறாங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடந்தாலோ இல்ல நலத்திட்ட உதவிகள் செஞ்சாலுமே அது வந்து இப்ப நிறைய வந்து நியூஸ் சேனல்ஸ்ல வருது. ஸோ இதுக்குமே வந்து ஆன்லைன்ல இருக்கிற ஃபேன்ஸ் தான் சொல்றோம். பட் அது மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோ இல்ல தப்பா ஏதோ சொன்னாலுமே வந்து 10 வருஷம் 15 வருஷமா இருந்தா கூட அதை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து போடுறாங்க. எனக்கே சில டைம் ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு அது கரெக்டா கிளியரா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுமோ அது பதிலடி கொடுக்கறதுலையும் சரி. அதாவது ஃபேன்ஸா இருந்தவங்க தளபதி படத்துல பற்றி மட்டும் பேசியிருந்தவங்க இப்போ வந்து அரசியலா இருந்து கருத்துக்களோ நிறைய வந்து இந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திலேயே வந்து மாறி நிறைய வந்து மாற்றங்கள் வந்திருக்கு. கண்டிப்பா வந்து ஆன்லைன் ஃபேன்ஸ் வந்து ஏன்னா தளபதியே பாராட்டி இருக்காரு. நம்ம வந்து இது அவர் வந்து ஐடி விங்கோ எதுவுமே வைக்கல. நம்ம வந்து ஒருத்தவங்க 2 பேர் நெகட்டிவா டேக் போட்டு நம்ம பாசிட்டிவா போட்டு நாங்க இருக்கிறோம், அவங்க இது பண்ணாலும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா கொண்டு போகும்போது அது அவருக்கே பிடிச்சிருக்கு. நெகட்டிவா பண்றதோட நாங்க இது செய்யறோம், நாங்க இருக்கிறோம்னு சொன்னோம்னா அதனாலதான் அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொன்னாரு. ஸோ வந்து நம்ம இதுலயுமே நிறைய மாற்றங்கள் நிறைய நல்லது செஞ்சிருக்கோம். சின்ன நெகட்டிவிட்டி இருக்கு, அது ஓகே. பட் நம்மளுக்கு அது போக போக அந்த புரிதல் வரும். இதை வந்து நான் பாராட்டினேன். நிறைய இடத்துல நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு நான் இதை சொல்லிடுறேன் ப்ரோ. அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜான் சாருன்னா இப்ப அவர் வந்து என்டிகே கூட சேரணும்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்க? சவுக் அவர்கள் வந்து ஏன் ஆதவும் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இதுவா பேசுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 கொஸ்டின் மட்டும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்ப எப்படி ஷவுக்கு வந்து டெய்லி வோட் ஃபார் டிவிக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ போடணும்னு எதிர்பார்க்கணுமா, இல்ல அவரு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அதாவது சொல்றாரு. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி இருக்கும், ஒரு நிஜமாவே நிறைய விஷயம் உண்மையா சொல்லலாம், இல்ல அவர் பொய்யா சொல்லலாம், என்ன சொல்லலாம்னு இருக்கு. பட் அவர் வந்து பார்ட்டியால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சனோ எதுவும் கிடையாது. அவரோட வியூஸோ அவரோட தாட்ஸோ அவர் சொல்றாரு. இட் மைட் பி இஸ் ஓன் திங். ஆனா அதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்ற போதும் ஒரு பாயிண்ட் சொன்னோம், எந்த கட்சியில இருக்கவங்களுக்கும் நம்ம மேல அக்கறை எதுவுமே கிடையாது. நம்ம கட்சியில இருக்கவங்க, நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கோம், ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ற தோழர்கள், இவங்களுக்கும் தளபதி யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரோ அதிகாரப்பூர்வமா அவங்களும் மட்டும்தான் பார்ட்டிக்காக ஒர்க் பண்றவங்க போறவங்க லாயலா. மத்த யாரும் வந்து என்னைக்கும் நம்மளுக்காக வந்து பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. அண்ட் கோயிங் பை த வெரி பாப்புலர் ஒப்பீனியன் ஆன்லைன்ல பாக்குற போது சவுக்கு அவர்கள் வந்து ஏடிஎம்கேக்காக பேசிக்கிட்டு இருக்காருன்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஸோ அதனால அவங்களோட பார்ட்டி, அந்த பார்ட்டி அஜெண்டாக்கு எது பாசிட்டிவா இருக்குமோ அதன்படிதான் டிரைவ் பண்ணி கொண்டு போவாரு நரேட்டிவ்ஸை. ஸோ அதை நம்ம ஏத்துக்கணும்ன்றதும் பெரிய இது கிடையாது. ஸோ அதனால இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல நம்ம பசங்களுக்கே. ஸோ அதனால அந்த செகண்ட் பாயிண்ட்டை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸா, டிவிகே கூட அலையன்ஸா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நீங்க சொல்ற ஸ்பெசிபிக் பர்சன் கூடயும் வந்து நம்ம எதுவும் இன்ட்ராக்ஷனோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. பட் ஆஸ் அ பார்ட்டி ஸ்டாண்டா அதை தான் நான் அகைன் பிலீவ் பண்றேன். அதிகாரப்பூர்வமா கடைசி வரைக்கும் 2 வாட்டி பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்ட விஷயம் வந்து யாரு கூடயும் கூட்டணிங்கிறது கிடையாது, நம்ம தனியா தான் போட்டிடுறோம்ன்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது இப்ப வரைக்கும் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன். ஸோ அதை தான் நம்ம நம்பணும், அதன்படிதான் போகணும். இப்போ நான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸோ இல்ல இந்த மாதிரி விஷயங்களோ ட்வீட்டோ ஏதோ நம்ம ஆன்லைன் விங்ல இருக்கிறவங்க இப்போ பொறுப்புல இருக்கவங்க யாராவது எதையாவது ஒண்ணு என்கிட்ட மட்டும் கிடையாது, நிறைய பேர்கிட்ட தெரியப்படுத்துற மாதிரி என்கிட்ட தெரியப்படுத்துற போதும் என்னைக்குமே சீமானை வந்து ஆதரிங்கள், சீமானுக்கு அகேன்ஸ்டா எதுவும் போடாதீர்கள், இல்ல போட்டாலும் நீக்குங்கள், அந்த மாதிரிலாம் யாரும் தனிப்பட்ட முறையில என்கிட்ட எதுவும் கேட்டுக்கிட்டது கிடையாது. அந்த மாதிரி அஜெண்டால
பார்ட்டியும் டிரைவ் ஆனது கிடையாது. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் பார்ட்டி சம்பந்தமா என்டிகேக்கு வந்து நல்ல கட்சி, இவர் நல்ல மனிதர் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போஸ்ட் போட்டிருக்கணும். இல்ல இவரு கூட நாங்க கூட்டணி வைக்கலாம்னு ஆலோசனையில இருக்கோம்னு ஏதாவது சொல்லணும் அதிகாரப்பூர்வமா. சோ எந்த ஒரு பேசிக் எவிடன்ஸும் இல்லாம ஆனா இவங்க கூட நம்ம கூட்டணிக்கு போறோம்ன்றது வந்து எனக்கு எனக்கு படல. இன்னைக்கு வரைக்கும் நான் சீமானை போட்டு ட்ரால் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் என்ன வந்து அந்த ட்ரால் போஸ்ட்டை கூட டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. ஏன் அப்படி பண்றீங்கன்னு என்னை யாரும் கேள்வி கேட்டது கிடையாது. சோ இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஸ்லெஸ்ஸான விஷயம்தான். அப்படி ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரவங்க, இப்ப நான் வந்து சொல்றேன் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அபிஷியலான பீப்புள் சொல்லுவாங்க, இல்ல அதன் மூலமா நான் சொல்றேன். எது சொல்லணுமோ அதை அவங்க எனக்கு தெரியப்படுத்துறாங்க, நான் சொல்றேன். அப்படின்றது எனக்கு எல்லா விஷயமும் தெரியாதுன்றதை நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். சோ இதுல எந்த ஒரு மறைவோ ஒளிவு மறைவோ கிடையாது. அப்படி இந்த மாதிரி ஒரு உண்மையான பிரச்சனை, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்கு நிஜமாவே ஒரு த்ரெட் இருக்கு. அப்போ மில்டன் இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலை பாக்குறவனுங்க அத வந்து அவர் வந்தார், இன்னைக்கு யாரை சந்தித்தார் தெரியுமா, இவர் இன்னைக்கு யாரை பார்க்க விடாமல் தடுத்தார் தெரியுமா அப்படின்னு போடலாம். ஏன்னா அவன் அதுக்குதான் வேலை பார்க்கறான், போடலாம். ஆனா நம்ம கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா வெளிப்படையா இதாங்க ஆதாரம், இதை வச்சுதான் இது சொல்றேன் பாத்துக்க, இதுதான் இப்ப நான் இதுதான் ஆதாரமா சொல்றேன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடலாம். ஏன்னா உண்மைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இங்க எல்லாருமே ரெடி, நானும் ரெடி, நீங்களும் ரெடி, இல்ல இதாங்க ரீசன் நான் சொல்றேன். வெளிப்படையா இந்த ரிடில்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடாம வெளிப்படையா ஆமாங்க இதுதான் விஷயம், இதுதான் தெரியும், அப்படி வெளிப்படையாக சொல்ல முடிந்து ஏதாவது ஆதாரம் இருந்தா அந்த விஷயத்த நான் ஒரு அக்யூசியேஷன் எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியும் விவரங்களோட அப்படின்னா நான் அந்த அக்யூசியேஷன் எடுத்துட்டு வந்து இங்க வைப்பேன் பப்ளிக்ல உங்களை. அது இல்லாம இல்ல அது வைக்க முடியாம நான் ஒரு விஷயத்த இங்க நான் சொல்றேன்னா அது வெறும் குழப்பத்தை மட்டும்தான் ஏற்படுத்துமே தவிர எந்த வகையிலையும் கட்சிக்கோ இருக்கிற பீப்புளுக்கோ அது பாசிட்டிவா எதையுமே கொண்டு போகாது. இட் வில் கிரியேட் மோர் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ரிசல்ட்டோ சொல்யூஷனோ அதனால கிடைக்காது. அதனால கண்டிப்பா அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க, விஷயத்த வைங்க, இதுதான் எவிடன்ஸ், இதுதான் ஆதாரம், இவனை போட்டு அடிங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து அடிப்போம். அதான் அதான் அதுக்கு இது மான்ஸ்டர் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என்னன்னா they are trying to make a dent in our party. சிம்பிளாக சொல்லணும்னா பொலிட்டிக்கல் கேம்ஸ், பொலிட்டிக்கல் நேரட்டிவ்ஸ். இது வந்து சவுக்கு சங்கர் ஆகட்டும், இல்லை டிஎம்கேயோட சப்போர்ட்டிவ் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பண்ணுவாங்க. இன்னும் எலெக்ஷன் டைம்ல நிறைய பண்ணுவானுங்க வித் நோ எவிடன்ஸ். அவங்க மேஜரா சொல்றது நம்ம சைட்லயே நமக்குள்ளேயே சில இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது சொல்றாங்க. மத்தவங்க பண்றதுக்கு தான் இருக்காங்க, எது ப்ரூஃப்மே இருக்காது, நத்திங் வில் பி தேர். ஆனா அவங்க வந்து அந்த அஜெண்டாவை கொண்டு வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஏன் இதை பண்ணுவாங்கன்னா டு வீக்கன் அவர் பார்ட்டி. இப்போ நம்ம பார்ட்டி பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் சப்போர்ட் தான். தளபதிக்கு மேல இருக்க லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு, கம்ப்ளீட்டா 100%. வேற எதுவுமே இல்லை, எதை நம்பியும் இல்லை. ஸோ இதை எப்படி டென்ட் கிரியேட் பண்ணலாம், இதை எப்படி சலசலப்பா ஆக்கலாம், எந்த விதத்துல இவங்களை வந்து நெரட்டிவ் செட் பண்ணி இவங்களுக்குள்ளேயே வந்து இவங்கள பார்ட்டிய கேடட்ஸை வந்து ஃபைட் பண்ண வைக்கலான்ட்டு இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், எல்லா பார்ட்டிஸ்ல இருந்தா எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். பட் ஆனால் ஹெட் என்ன டிசைட் பண்ணுதோ அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் அதே ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு பார்ட்டினா இது ரொம்ப முக்கியம், இந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். ஸோ நம்ம ஹெட் என்ன டிசைட் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ பார்ட்டி. ஏன் சொல்கிறேன்னா, தளபதியை கேட்காம ஒரு விஷயம் நடக்காது. அதனால தான் போன இதில் நம்ம ஸ்பேஸில் கூட ராம் ப்ரோ வந்து சொன்னார், நான் ஒரு யூடியூப்ல ஒரு டாபிக் பேசினா கூட ஆனந்த் வந்து தளபதி கிட்ட கேட்டு வரன்றாரு. ஸோ ஹவு டெப்த் இஸ் திஸ்? அவர் ஒரு விஷயம் பேசினா அது என்ன இம்பாக்ட் ஆகும், அந்த இம்பாக்ட் என்ன மாதிரி விதத்தில் வெளியில் தெரியுமோ அதை கேட்டு வந்து பேசுறேன்னு சொல்கிற போது வெரி ப்ரிசைஸ் ஆன் தட். அவர் இப்போ ப்ரெஸ் மீட்லேயே பாருங்களேன், ஒரு கண்டென்ட்டுக்கு மேலே அவர் பேச மாட்டார் குஷி ஆனந்த். அதுதான் பார்ட்டி கீழே கட்டுப்பட்டு இருக்கிறது. இவனுங்கெல்லாம் யாருன்னா, இந்த மாதிரி புரோக்கர்ஸ் யாருன்னா, இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் வந்து யாருன்னா, தே வாண்ட் டு கிரியேட் அ டென்ட் அண்ட் தே வாண்ட் டு கிரியேட் அ ஃபன். பொலிட்டிக்கல் நேரட்டிவ்ஸ் வந்து இஷ்டத்துக்கு போனோம், அவனுக்கு வாயில வந்தது சும்மா பார்க்கறது, எது வேணா பேசுறது, அதில் ஒரு 10% கூட உண்மை இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக when their யூடியூப் சேனல்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்லோ ஆர் யூடியூப் சேனல் வியூஸ் ஆர் கெட்டிங் டவுன், they want to talk about தளபதி.
டு கெட் அ வியூஸ் அண்ட் லைக்ஸ். அவ்வளோதான். அது வந்து இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு சீன் நீ வந்து காமிச்சாதான் இதாக முடியும்னா இது பண்ண முடியும்னா அந்த மாதிரி தான் இதெல்லாம். யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ தளபதியை பற்றி இந்த மாதிரி ரூமர் டாக் பேசுறது, அந்த ரூமர் டாக்கால டக்குன்னு வியூஸ் ஏற்றுறது, அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அந்த நரேட்டிவ்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஆல், டோன்ட் ஃபால் இன் டு த ட்ராப்ஸ். இந்த ட்ராப்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் அவங்க காட் சேக்கிங் அவங்களோட வியூஸ்க்கும் அவங்களோட இதுக்கு மட்டும் தான் பார்க்குறாங்க. தே வாண்ட் டு கிரியேட் டென்ட் அண்ட் ஃபன், அவ்வளோதான். ஸோ என்ன ஹெட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களோ, தலைமை என்ன சொல்றதோ அந்த சக்ஸஸை ஃபாலோ பண்ணுவோம். ஜஸ்ட் வெயிட். நீங்கள் எல்லா பொலிட்டிக்கல் நாலேஜும் கற்றுக்கோங்க, எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க, எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்கள். அன்டில் இதே தான் ஆதவர்ஜனும் போன மீட்டிங்கில் அந்த நம்மளுக்கு 2வது ஆண்டு விழா துவக்க விழாவில் பேசுனது தான். நீங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருங்கடா, நாங்கள் இங்கெல்லாம் ஒன்றா இருக்கோம்னாரு. he made a point exactly on that. அவங்க எல்லாருமே இதை லிசன் பண்றாங்க. அதான் சொல்றேன், தளபதி, ஈவன் தளபதி is listening us what we are doing. they know what is going on. அவங்களுக்கு தெரியும் நம்ம பசங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம தலைமைக்கிலேருந்து வராம எந்த நியூஸையும் இல்லை எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு டிபேட்டா பண்ண வேணாம். ஸோ வாட் எவர் பார்ட்டி ஹஸ் கிவன் அதை வச்சு நம்ம பேசுவோம், அதை நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, ஹரி என்ஜிவிஎஸ் பேசுங்க. அதே டாபிக் சேம் பேசுன மான்ஸ்டர் பேசினதான். சரி, இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. இது மெயின். இதில் இவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் அது 20, 25, 18, 30, 35 இந்த மாதிரி கூட்டம் அதிகம். இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து சலசலப்பு ஈஸியாக ஏற்படுத்திடலாங்கிறதான் எங்களோட இது. ஏன்னா கைண்ட் ஆஃப் அ டைலமோ. இப்போ போன வருஷம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை போன ஃபெப்ரவரியில் கட்சியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபெப்ரவரி இந்த மார்ச் வரைக்கும் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இந்த 20 வயசு பசங்க, 25 வயசு பொண்ணுங்க, இவங்க எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நீங்கள் அந்த நேற்று அண்ணாமலை வந்து இப்படி பேசினாருன்னா அண்ணாமலையோட கர்நாடக ஹிஸ்ட்ரிலாம் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே நிறைய நடக்குது. ஸோ அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிறது நல்லா ஈஸியாக இவங்க எல்லாருக்குமே அஜெண்டா பண்ணி நம்ம இந்த மேல்கொண்டு இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சவுக் சங்கரை பற்றி கேட்டிங்கன்னா வெண்ணிலா அவங்க கேட்டாங்க, சவுக்குக்கு ஏடிஎம்கே வரணும். இதை வந்து அவர் போன எலெக்ஷனில் வந்து இருந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கெல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு ஏடிஎம்கே தான் அங்கே அடிச்சு நேரம் நீங்கள் ஏன்னா எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க ஃப்ளெக்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் அவர். அவரு வந்து ஏடிஎம்கே, ரங்கராஜ் பாண்டே பிஜேபி. நீங்கள் ரங்கராஜ் பாண்டேவே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கட்சி ஆரம்பித்து மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு 2023 சொன்னப்போ 2026 அவரோடைய கருத்து கணிப்பிலேயே 23% வச்சு ஈக்குவல் டு ஏடிஎம்கே அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட எந்த பேட்டி வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்க, அவரோட கருத்து கணிப்பை அவர் பேச மாட்டார். அதாவது டிவிகேன்னு வரும்போது, நம்ம டிவிகேன்னு வரும்போது அது 23 வராது. என்னை பொறுத்த வரைக்கும் 6%, மிஞ்சி 10%, இவ்வளோதான். என்னுடைய நாலேஜில் இவ்வளோதான். அப்போ உங்கள் கருத்து கணிப்பையே நீங்கள் மதிக்கலையா? ஆனால் அதே டைமு பிஜேபிக்கு என்ன ஓட்டு வங்கி இன்னும் ஒரு அந்த கருத்து கணிப்பில் அதை இன்க்ளூட் பண்ணிப்பார். இங்கே பிஜேபிக்கு வந்து அவரு பிஜேபி ஏதோ ஒரு இதில் ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட், அது உள்ளேயோ வெள்ளையோ. அவர் வந்து டிஎம்கே மேடையிலையும் போய் பேசுவார், டிஎம்கே மேடையில் போய் டிஎம்கே தூக்கி வச்சுட்டு பேச வருவார். இந்த சைடு வந்து நான் சீமான் கூப்பிட்டா சீமான் டிப். இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. ஸோ இது ஈஸியாக நமக்கு இங்கேருந்து புதுசாக இப்போ அரசியல் பேசுறவங்க, புதுசாக நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்றோம். இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. ஆனா அவர் எல்லா இடத்துக்கும் போவாருங்கிறீங்க. அவர் எல்லா இடத்துக்கும் போவாருங்க. நீங்க ரங்கராஜ் பாண்டிகிட்ட போய் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம ஒரு 10 கோடி கொடுத்து சார் எங்களுக்கு ஒரு மாசம் எங்களுக்கு வேலை செய்யணும், ரங்கராஜ் பாண்டே வேலை செஞ்சுட்டு போறோம், அந்த அளவுக்கு பணம் வருது, வேலை செஞ்சு போயிடுவார். சிம்பிள். 3 கோடி போதும் ப்ரோ, அதான் கேட்டாரு. சரி, தெரியாம 10 கோடின்னு சொல்லிட்டேங்க. ஸோ ஏன்னா நான் அவ்வளோதான் அவரோட இது. ரங்கராஜ் பாண்டேன்னு பொறுத்தவரைக்கு அவருக்கு பிஜேபி தான். அண்ணாமலை பண்றத மாதிரி ஒரு பெரிய விஷயம் இது. அண்ணாமலை குப்பை வேலை பண்றாரா, அவருடைய இது என்னங்கிறது தெரிஞ்சு புளிப்பு 2 எலெக்ஷன்ல தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலையோட புளிப்பு வந்து 2 எலெக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு. லோக்கல் எலெக்ஷன் தெரிஞ்சிருச்சு, சென்ட்ரல் எலெக்ஷன்லையும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவரு நீங்க என்ன பேசினாலும் டிவிகே டவுன் பண்ணி தான் பேசுவாங்க. டிவிகேலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லாம தான் பேசுவாங்க. அவரோட கருத்துக்கு 23% வருதுன்னா நாங்கள் இதே தந்தி டிவியில் வருது, இதே ரங்கராஜ் பாண்டே ரிசல்ட் வந்து டிவிகே வந்து 23, 25 இல்லை ஏதோ அவர் சொன்ன அளவுக்கு ஓட்டு வாங்கினா இது நம்ம அப்பயே சொன்னோம், நம்ம கருத்து கணிப்பில் அப்பயே சொன்னோம் அப்படின்னு சொல்லுற காட்டி
அன்னைக்கு நான் சொன்னது தப்பாயிடுச்சு 6% அது ஒத்துக்க மாட்டாரு. இது இப்ப இல்ல, இது யார் கருத்து கணிப்பு எடுத்தாலும் இதுதான் மேட்ருங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. சவுசங்கர், ஏடிஎம்கே, மற்ற மீதி எல்லாருமே ஒரே கூட்டத்துல தான் இருக்காங்க, ஒரே மட்டையில ஊறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடலாம். யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடலாம். அதனால இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த மில்டனு இவங்கெல்லாம் வந்து இப்போதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அவனுக்குமே தெரியாது. இவன் எங்க இருந்தாங்க, யாரு என்ன கேட்டா நான் வந்து ஊடக வர எல்லாம் வந்து இது அரசியல், இது நான் விஜய்க்கு சீனியர். விஜய்க்கு யாரா சீனியர்? மனுஷன் 30 வருஷமா கொஞ்சம் லெவல் படிக்க வந்ததுக்கு அப்பவுமே வந்து சோஷியல் அவேர்னஸ், ஹெல்ப், அது இதுன்னு ரசிகர் மன்றத்தை வந்து மக்கள் மன்றம் மாற்றி மக்கள் இயக்கமா மாற்றி அதை வந்து ஒரு அரசியல் அமைப்பா மாற்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே மனுஷன் உருவாக்கி வச்சிருக்காரு. யார் சீனியர்? ஸோ நம்ம நம்ம அது எதுவுமே எடுத்துக்கணும். நம்மள்ட்ட பெயின் இது என்னன்னா, வி ஷுட் பி வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். இது இப்போ இல்லை, இது ஜஸ்ட் ஆட்டம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து 8 மாதம் கிட்டத்தட்ட இருக்கு. நம்ம வந்து ஆட்டம் இப்போ ஸ்டார்ட் ஆகாது, ஜான்வரிலேருந்து ஒரு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து மறந்து போய் கூட எலெக்ஷன் டைமில் ஏதோ ஒரு எனர்ஜெட்டிக்லையோ ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி பண்ணிட்டா கூட இட்ஸ் கோயிங் டு பி எ பூம். அதுக்கு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம எங்கேயா ஒரு தப்பு பண்ணாப்பே வந்து அங்கே அது எடு இது எடு இதுதான் நடக்குது. எலெக்ஷன் டைம்ல அவங்க ஆட்டமே வேற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதுல அவங்க எக்ஸ்பர்ட். அவங்க அது டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எவனா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இந்த காசு கொடுத்து ஜெயிக்கணுங்கிறது தெளிவா தெரியும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல. அந்த மாதிரி எல்லாரையும் படிக்க யாரும் சொன்னாங்க, எல்லா நியூஸையும் பாருங்க, எல்லாரும் பேசுறத பாருங்க, எல்லாரையும் ஸ்லைடு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா எவன் நியூட்ரலா இருக்க, நியூட்ரல் எவனுமே கிடையாது. நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் இங்கே எவனுமே கிடையாது. நமக்கு சப்போர்ட் பண்ற ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து ஓகே இவங்க நல்லா பண்றாங்க இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்ற மணி ஜேர்னலிஸ்டா யாரா இருந்தாலும் சரி, நியூட்ரலா எல்லா சதவீதத்திலையும் நியூட்ரலா இருக்க யாருமே கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்மளை கலங்க பத்தார் தான். அதே யாரோ சொன்னா ஜான் ஆரோக்கியசாமி அது அந்த இந்த போஸ்டிங்லாம் ஆதவ் அர்ஜுன் இவங்க போஸ்டிங்லாம் போட்டு தலைவர் வந்து ஒரு ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அதுல இது தேர்தல் மேலாண் செயலாளர் வந்து ஆதவ் அர்ஜுன், அவரு என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் கூட சேர்ந்து அவரோட வியூகத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பிளான் பண்ணி அரசியல் எலெக்ஷன் பிளானிங் பண்ணி அதோட சேர்ந்து அவங்க 2 பேரும் வழிநடத்துவாங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல ஆதவ் அதுக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் அது நம்ம ரொம்ப கம்போஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்பட்டோம்னா அடிக்கிறது இதான் சாக்குன்னு அடிக்கிறது ஆள் ரெடியா இருக்காங்க. இந்த மில்டன் மாதிரி 200 ரூபா 300 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க. ஸோ ஐ திங்க் கரெக்டா யாரோ இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த பாயிண்ட். இவங்களை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடணும். இவங்க இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் இவெல்லாம் வந்து விஜயை பத்தி பேசுறாங்கன்னா இவனுக்குலாம் எவன் வியூ, பேசுற பேச்சுக்கு எவன் வியூ வரும்? நீ நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவன் போட்ட எல்லா வீடியோ எடுத்து பண்ணா. ஹரி கேக்குதுங்களா? இல்ல அண்ணாமலையே நான் அவாய்ட் பண்ணதான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அண்ணாமலையே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இவன் வந்து இப்ப ஏன் 50 வயசுல தான் அறியணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது மனுஷன் இங்க வந்து உண்ணாவிரதமும் 2009 வந்து நாகப்பட்டினம் வந்து இலங்கை பிரச்சனைக்காக பேசிட்டு இருந்தாரு. 10 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? 2019 ரிசைன் பண்ணீங்க பெங்களூர் தெற்கு எஸ்பியா. 2019 இருந்து 2020 என்ன பண்ணீங்க? எங்க இருந்தீங்க? சும்மாதான் இருந்திருப்பாரு. 2020 2021 தானே 2020 தானே நீங்க பிஜேபியில சேர்ந்தீங்க. ஏன் பிஜேபியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு பிஜேபியால கர்நாடகாவில் நடந்த ஒரு பிரச்சனை, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். அதுல இருந்து நீங்க ஈஸியா வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஆதாயம். எங்க மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்றது வந்து ஐபிஎஸ்ஆ இருந்து பண்ணிருக்கலாமே. ஐபிஎஸ்ஆ இருந்து அதிகாரம் இல்லையா? யாரையும் நீங்க வந்து இப்ப பிஜேபி இவ்வளவு பேசுற அண்ணாமலை காவேரி இஷ்யூக்கு என்ன பேச போறாரு? காவேரி இஷ்யூ வந்து டங்ஸ்டன் குவாரிலேயே பாத்தீங்கன்னா நாங்களும் இறங்கி போறோம்னு சொல்லிட்டு ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்சி அவங்க கேட்டா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு முன்னாடி போனது கோமாளித்தனம் தான். கோமாளித்தனம் பண்ணதான் தெரியும். இவங்களுக்கு வந்து மதவாதத்தை விட்டா வேற எதுவும் தெரியாது. இவனமோ வந்து ஊர்லயே இருக்க நான் நல்ல சரி கனடா மும்மொழி கொள்கையை பத்தி எல்லாம் பேசுறது தகுதி இருக்கா?
கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை செஞ்சான். ஒரு 2 வாரத்தை கூட கர்நாடகா சரியா பேசாத. தமிழ்நாட்டிலேயே விட்டுருக்க கூடாதுங்க தகுதி பத்தி எல்லாம் பேசுனா. அப்புறம் இங்க இருந்து அவ்வளவுதான். மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறது. இங்க தகுதி பார்த்தெல்லாம் யாருமே வரல. இங்க வந்து தகுதியை பார்த்தா எல்லாருக்குமே பேக்லாக் இருக்கு. பர்சனல் இல்ல லைஃப்ல இல்ல எல்லாருக்குமே மக்கள் இருக்கு. இல்ல அதெல்லாம் தமிழ் மேட்டர் கிடையாது. இல்ல தமிழ் மக்களுக்காக இவ்வளவு போராடுற அண்ணாமலை ஏன் வந்து பிஜேபி வந்து கர்நாடகால வந்து ஆட்சியில இருக்கும்போது வந்து காவேரி தண்ணி கொடுக்க வேண்டியது தானே? அப்ப எங்க போனாரு? பெல்ட் அடிப்பாங்க. அப்ப எங்க போனாரு? பெல்ட் அடிப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது தானே? அதுதான் சொல்றேன், பேச முடியாது. இன்னைக்கு கர்நாடகால வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கட்டும், சென்ட்ரல்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கட்டும், 2 பேரும் பிஜேபி இருந்தா இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது வாங்கி கொடுத்துருவாரா இவரு? ஆஸ் அ ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி, காவேரியில இவரோட ஸ்டாண்டர்ட் என்ன? இப்ப மேகதாத்து வந்து அவன் ஆல்மோஸ்ட் இல்ல முடிஞ்சிருச்சு. இப்போ ஜெனரல் விஷயம் என்னன்னா ஜெனரல் விஷயம் என்னன்னா உனக்கு நம்பி ஓட்டு போடணும், எல்லாம் போடணும், சென்ட்ரல்ல பவர் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீ இந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்சஸ விட்டுரு, எதுக்காக மக்களுக்கு வந்து என்னத்தை வாங்கி கொடுத்துருக்க? வந்து சேர வேண்டிய நிதி எதுக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கியா? யோசிச்சு பாருங்களேன், பவரே அங்க இருக்கு. சென்ட்ரல்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல பவர் இருக்கு. நினைச்சிருந்தா நீ என்னெல்லாம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ரிட்டர்ன் வர டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்மியான திருப்பி கொடுக்கறமோ, நிதி வரும்போது எதுக்காவது குரல் கொடுத்துருக்கியா? ஏதாவது பேசியிருக்கியா? இவனுங்களை சரி இவனுங்க டுபாகூர்னு சொல்ற இங்க இருக்கவங்க, இவனுங்க டுபாகூர் தான், அது வேற மேட்டர், அதை நாங்க அப்புறம் டீல் பண்ணிக்கிறோம். ஆனா அது எங்க பிரச்சனை, அது அதான் இங்க பிரச்சனை. நீ இன்னும் டேஞ்சர். சோ அப்படி இருக்கும்போது நீ வந்து இது இப்போ தளபதி கேட்டது என்ன? தளபதியும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விட்டாரு. அதனால நான் அப்படிதான் அட்ரஸ் தெரியாம அந்த அறிக்கை வருமா? இல்ல வரும். பட் பொதுச் செயலாளர் வந்துச்சு அறிக்கையை நம்ம அப்படிதான் சொல்லணும். சோ பொதுச் செயலாளர் என்ன கேட்டாரு? லாஜிக்கா கேட்டாங்க, ஏங்க உங்ககிட்ட தானங்க பவர் இருக்கு, ஆக்ஷன் எடுக்காம இங்க உட்கார்ந்துகிட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கீங்களேங்கிறத ரொம்ப நாகரிகமா கேட்டாங்க. பட் அதுக்கு வந்து என்ன பதில் வர முடியாதுங்க. இல்ல, 2 விஷயம் தான். ஒரு சின்ன இப்ப ரீசெண்டா நடந்த இந்த இன்சிடென்ட், ஒரே ஒரு டெல்லி ஸ்டேட் இன்சிடென்ட் மட்டும் எடுத்துப்போம். அங்க 150 கோடி ஊழலும் ஏதோ ஒண்ணு, அதுக்கு பெருசால எதுவும் கிடையாது. எப்படி நீங்க இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்து இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போட்டீங்க? அது இத்தனைக்கும் 150 கோடி தான் அது, அந்த ஊழல் 150 கோடி. ஆமா, 150 கோடி ஊழல். நான் என்ன சொல்றேன், இதே மாதிரி இடி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. 150 கோடி ஊழல், இம்மீடியட் ஆக்ஷன், இம்மீடியட் தூக்கி உள்ள போட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் வச்சு நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. நீங்க அதே விஷயத்த இங்க பண்ணுங்களா? முடியாது. இங்க என்னன்னா, ஏன்னா நீ தலைகீழ நின்று தண்ணி கூட, இப்ப நான் சொல்ற மாதிரி கோட்டச்சாமி தலைகீழாகத்தான் குதிப்பான் அப்படின்னு நீங்க தலைகீழ குதிச்சாலும் இங்க எவனும் ஓட்டு போட மாட்டான். இல்ல, எனக்கு மைண்ட் வேற இடத்துக்கு போயிருச்சு, நம்ம வேற ஏதாவது பேசுவோம். அதனால என்ன இங்க வர முடியாது. அதனால என்ன பண்ண முடியும்? டிராமா தான் பண்ண முடியும். இல்ல ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா இல்ல, இங்கேயே ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க ஆளுக்குள்ளேயே எப்படி எடுப்பாங்க? அதான் சொல்றேன், எடுத்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே மீடியால நிறைய நியூஸ் எல்லாம் இருக்கு, இவங்களுக்குள்ள இங்க வந்து உதய் அண்ணாவும் இவங்களும் டீலிங் போட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் உடனே அதுவும் பாத்தீங்கன்னா டேங்க் பண்ண போனாராம் அட்வொகேட்டுக்கு. ஆனாலும் எதை வேணா மன்னிச்சிட வேண்டாம், ஆனா திருப்பதியில ஜிலேபி போடுறாங்கன்னா பாத்தியா, அத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. வாட் இஸ் எ ஸ்டாண்ட் ஆன் மோடி? நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது கொஞ்சம் பேசணும்னா புரியல. இது எதான் சொல்றேன், இவங்க பண்றது எல்லாமே கள்ள கூட்டணியும் உறவுகளுக்குள்ள அவ்வளவு அப்படிதான் இருக்கும். இப்ப அங்காளி பங்காளி எப்படி விட்டு கொடுத்துருவாங்க? வெளியில சண்டை போட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்க தானே செய்யும். இவங்களை விட்டாங்கன்னா வேற அரசியல் பண்ண ஆள் கிடையாது. இவங்க என்னமோ நாங்க ஏடிஎம்கே அடிச்சு ஊத்திட்டு வந்துருவோம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பிஜேபி நாங்க வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சைலண்டா வர்றது டிவிக்கே தான். நான் சொல்றேன், இப்ப இந்த தினமலர் இவங்க மாதிரிலாம் வந்து திருப்பி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி 60 சீட்டு 80 சீட்டு 117 சீட்டு துணை முதலமைச்சர். ஏண்டா எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளு, அவரை துணை முதலமைச்சர் பண்றதுக்கு தான் விஜய் வந்து அவரோட லைஃப் விட்டு வர்றாரா? அந்த இதுதான் வேணும், இது எனக்கு வேணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து அவமானப்பட்டு அசியப்பட்டு உழைச்சு தளபதி சொன்ன மாதிரி இவனுங்களுக்கு நம்பர் 1ல வச்சுட்டு இங்க ஒரே டெக்னிக் தான் ப்ரோ. இன்னைக்கு வந்து இந்த மீஞ்சூர் கோபி வந்து அவர் பேசியிருந்தாரு பாத்தீங்களா, அவரு உடனே பேசணும்னா அவருக்கு ஒரு ஆடியோ லீக்குன்னு சொல்லி எங்க இருந்தோ எடுத்து இவனுங்க வழக்கம் போல ஏஐ யூஸ் பண்ணானுங்களா எதை பண்ணானுங்கன்னு தெரியாது. எவனாவது ஒருத்தன் இவனுங்களுக்கு அகேன்ஸ்டா உண்மையான பெரியாரிஸ்டோ
கூட எல்லாம் கூட்டிட்டு வச்சு என்ன பண்றது நம்ம? நீங்க இவங்க பிரஸ் மீட்ட ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டரா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி ஆமா பிரஸ் மீட்னா பெரிய விஷயம் போல் இருக்கு, என்ன பண்றானுங்கன்னு போய் பார்த்தா இவன் இடுப்பு கிள்ளியாங்கிறான். அவன் வந்து எனக்கு வந்து அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுவாரு சீமானு, இது மாதிரி வச்சு இவனுங்க இதெல்லாம் பிரஸ் மீட் நடத்திக்கிட்டு இத வந்து நம்ம பண்ணலன்னு வேற வருத்தப்படுறானுங்களே. இல்ல இது எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, விஜயால ஒரு பிரஸ் மீட் வந்து சமாளிக்க முடியாதான். அதுக்குதான் இப்ப நடுவில் நேத்து அந்த வீடியோஸ் நிறைய வச்சு தளபதியோட பழைய வீடியோ இந்த பிரஸ் மீட் எல்லாம். ஸோ நிறைய ஸ்லாட்ஸ் போட்டிருந்தாங்க, ஸ்லைடா போட்டிருந்தாங்க. இவங்க என்ன ஒரு இதுனா மீடியாவை சந்திச்சு பேசிட்டா பெரிய ஆளு. ஏன்டா அவங்க மீடியாவெல்லாம் தூக்கி காலில் தூக்கி வச்சிருந்த பல சீஃப் மினிஸ்டரை பார்த்து அந்த சீஃப் மினிஸ்டருக்கே முரண்டு பிடிச்சி அவருக்கு எதிராக நின்று அவங்களே நடுங்கிருக்காங்கடா. அவங்களையே சமாளிச்சுட்டு வந்துட்டு இது இவங்க தமிழ்நாட்டுல உண்மையா சொல்ல போனா கடைசி ஒரு 30-40 வருஷத்துல திறமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், 1000 பிரச்சனை அவங்க மேல இருக்கல, ஆனா திறமையான அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது, ஆர்மி கண்ட்ரோல் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருந்தது வந்து ஜெயலலிதா தான். அவங்களே எதிர்த்து நின்று அவங்க அதாவது போட்ட ஒரே ஒரு டைம் டு லீடர் வரைக்கும் அந்த அப்பேற்பட்ட அதாவது கருணாநிதி மாதிரி ஒரு திமிங்கலத்தை பார்த்துட்டு விஜயகாந்த் தூக்கி ஆமா ஈஸியா நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான். ஏன்னா கருணாநிதியாவே தூக்கி சாப்பிட்ட அந்த அம்மா சாவர வரைக்கும் அந்த ஆளால திருப்பியும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல, அவங்களே தூக்கி சாப்பிட்டாங்க. டைம் டு லீடரும் போட்டதுக்கு அவங்க பண்ண பிரச்சனை என்னன்னு அவங்க நல்லா எல்லாருமே பார்த்தோம். அன்னைக்கு இந்த தமிழ்நாடு கொடுத்த ரெஸ்பான்ஸுமே அவங்களுக்கு இன்னும் கதிகளை தான் ஆரம்பிச்சது. ஆஹா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறைய நம்ம பேசிட்டே போனது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பேசிட்டு போகலாம். அதனால நம்ம இது எல்லாத்தையுமே வந்து 90% பிரஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இவனுங்க 90% வந்து கடிக்கிறதுக்கு உருவாக்குன கும்பல். சரி இப்போ சொல்றீங்கல்ல பிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு, நான் எல்லாரையும் சொல்ல மெயினா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஏர்போர்ட் மத்த இடத்துல எல்லாம் பிரஸ் மீட் போய் எடுக்கிறாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஆபாசமான கருத்துக்களை அண்ணாமலையும் சீமானும் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரையாவது எதிர்த்து பயங்கர திறன்பட இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்களா? அதுதான் இன்னைக்கு நடக்கிற பிரஸ் மீட். அதே இவங்களோட இளவரசர்கள் பப்பட் மாஸ்டரு யாராவது வந்தாங்கன்னா அங்க இருந்து அப்படியே பின்னாடி இருந்து 6 பேர் அப்படியே கூட்டு வருவானுங்க. கூட்டு வந்து இந்த கேள்வியும் லிஸ்ட கொடுத்துட வேண்டியது. 6வது கேள்விக்கு பதிலா 5வது கேள்வி கேட்டா கொஞ்ச நேரம் யோசிப்பாரு தலைவர். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டாடிக்கு லைட்டா கிளியர் ஆகும். வெயிட் அண்ட் சீன் வேறு ப்ரோ. அதுவும் இந்த ஃபன் கேம் விளையாடுவாங்க பாத்துட்டீங்களா? என் ஏரியாக்கு வாடா, அண்ணா சிலைக்கு வாடா, நான் வரட்டா, எங்க நீ சொல்லுடா. இது என்ன கேம்? நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீ நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீ ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெண்டுமே நீங்க ரூலிங் பார்ட்டி. நீ அவங்க வாழ்வாங்க, நீ எங்கன்னு கேப்ப. இந்த ஃபன் வேற நாங்க பாத்துட்டு இருக்கட்டும். இந்த தம் படத்துல வந்து கருணாசுக்கு 5 கொஸ்டின் பதில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு மனப்பாடம் அதை கூட ஒழுங்கா சொல்லாம நீ எப்ப பிறந்த 1935 ஸ்ட்ரகிள் பண்ண 1940 சொல்லும். அந்த மாதிரிதான் நீங்க கேள்வியும் பதிலும். கருணாசா? ஆமா கருணாஸ் அந்த இன்டர்வியூஸ் காலேஜ் இன்டர்வியூக்கு போவாங்கல்ல. இல்ல அதுவும் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ன்றதா மேட்டர். அவர் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவர் வீட்டு கேட்டையே இவனுங்க 1/2 மணி நேரம் வைப்பானுங்க. லைவ் ஸ்ட்ரீம் அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு கேட்டை மட்டும் 1 மணி நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க. எப்போ போனாலும் கேட்டு மட்டும் தாங்க. சோ அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருக்கவரு மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அவர் பார்ட்டி சம்பந்தமா அவர் என்ன சொல்றாரோ அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ஜேர்னலிஸ்டுக்கு இருந்துச்சு. இது இல்லாம இவனுங்க ஆன்லைன்ல கேட்கிற எல்லா விஷயத்தையும் அவரு நேச்சுரலாவே கிரவுண்ட்ல வந்து வரும்போது எல்லாமே உடஞ்சுக்கிட்டே வந்திருக்கு இவ்வளவு நாள். சோ இது தொடர்ச்சியா உடஞ்சுக்கிட்டே வரும். இதை மீறி இவனுங்களை மீட் பண்ணி ஐயா அப்பான்னு இவனுங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு வந்துட்டு ஒன்னும் கிடையாது. இது இவனுங்களை ஒரு இதாவே மதிக்கல. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்போக்ஸ் பர்சனையே நம்ம ஒழுங்கா பேச விட மாட்டாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ண மாட்டாங்க. டிவி டிபேட் ஷோஸ்ல இன்வைட் பண்றது இல்ல. நம்ம ரவீந்திர துரைசாமி போன்ல டிபேட் என்ன டாபிக்? ஓ யாரு வராங்க? ரமேஷ் வராரு. பாய் அவன் வித்தைய தப்பா கத்து வச்சிருக்கான்டா, அவங்கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. ஏன்னா வந்த செவுல்ல என்ன தெரியுமா ப்ரோ, இது ஹானஸ்டா என்ன தெரியுமா நடக்குது மீடியால இப்போ இப்போ ரொம்ப நாளா வந்து இவங்க எல்லாம் அரசியல் விமர்சகர்கள்னு ஒரு கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ வந்து நீங்க வந்து எப்படின்னா இவங்களை எவ்வளவு பெரிய வீராதி வீரம் வந்தாலும் லைட்டா டிப்ளமேட்டிக்கா எதிர்த்துப்பானுங்க. ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப போக மாட்டானுங்க.
லைட்டா அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்காவே இருப்பானுங்க, சரிங்க சரிங்கன்ற மாதிரி போயிடுவானுங்க. நம்ம பசங்க நேரா போய் போனை இப்படி தூக்குனானுங்கனாலே பயந்துடுறானுங்க. அந்த போன்ல அப்படியே டேட்டா வச்சு பாரு, இந்த வருஷம் இது சொல்லியிருக்க, நம்ம வீர விக்னேஸ்வரன் இருப்பாரு நம்ம ஸ்பீக்கர், அவரெல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு டேட்டா எங்க இருந்தோ எடுப்பாரு. அவரெல்லாம் சொன்ன உடனே என்ன ஒருத்தர் இவர் எஸ்ஜே சூர்யா சாரி எஸ்ஜி சூர்யா, அவருக்கு மாத்தி சொல்லிட போறேன். அதான் எஸ்ஜி சூர்யா இருக்காருல்ல, அவரு அவர் கிண்டல் பண்றீங்க, அவ்வளவுதாங்க தெரியும் தமிழ்நாட்டுல, எங்களுக்கு எஸ்ஜே சூர்யா தாங்க தெரியும். எஸ்ஜே சூர்யா யாருங்க அப்படின்னு ஒருத்தர் வந்தாருங்க டிபேட்டுக்கு. வந்த உடனே பிஜேபி சார்பா வந்து இல்ல நானும் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு டிபேட்டுக்கு. அவரு எவ்வளவு வருஷம் அதிமுக ஆண்டுச்சுன்றதுக்கு வந்து மறந்துட்டாரு, டக்குன்னு தப்பா சொல்லிட்டு எனக்கே சொல்லி கொடுக்குறியா அப்படி இப்படின்னாரு. உடனே வீர விக்னேஸ்வரன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணி அங்க 5 வருஷம் எம்ஜிஆர், இந்த 10 மாசம் இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு சொன்னோன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த விவேக் அழுவுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பிரேக் முடிஞ்சு வராரு, இல்ல பிரேக் முடிஞ்சு வந்துட்டு அப்ப நான் கொஞ்சம் ஸ்லிப்ல வந்து அந்த மாதிரி சொல்லிட்டேன், அதை நான் திருப்பி பெற்றுக்கிறேன். டேய் எவ்வளவு ஆண்டு எவ்வளவு கட்சி ஆண்டுச்சுன்னே உனக்கு தெரியல வந்து இல்ல தனியரசு. அதான் இன்னொரு இதுல வந்து தனியரசு வந்து ஃபர்ஸ்ட் அவரு விஜய் வந்து வெளியில வரட்டும் அப்படின்னாரு. கோமால இருந்தியா வீர விக்னேஷ்? ஏன்னா பறந்து போகும்போது கோமால இருந்து வீர விக்னேஷ் யார் அந்த துண்டு தனியரசனா? அது அந்த தனியரசன் மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பீஸ். எப்பவுமே வந்துருவாரா, தனித்தனியா ஆக்கிடுவானுங்க அந்த டிபேட் முடியறதுக்குள்ள. அவரும் சிரிச்சு சிரிச்சு சமாளிப்பாப்ல, ஒண்ணும் முடியாது ப்ரோ. சமாளிக்க முடியல ப்ரோ. நம்ம ரிலேட்டடா வர எந்த ஸ்போக்ஸ் பர்சனையும் இவங்களால சமாளிக்க முடியல. அதுதான் வந்து இவர் சொல்லியிருப்பாரு மணி வந்து ஒரு மணி கம்பேர் பண்ணல, நான் சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அதான் சொன்னேன். இவங்க 2 பேரும் ஈக்குவல், ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கும் ஈக்குவலா இவங்களுக்கு வந்து கரப்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல பொலிட்டிக்கல்ல வந்து இவருக்கு இந்த கரப்ஷனை பத்தி ரொம்ப டெப்தா பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி லைட்டா தொட்டும் தொடாத மாதிரி பேசிட்டு பூசிட்டு போடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த இது லிக்கர்ல எடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் ஸ்கேம் பண்ணிருக்கு, அது வெளியில வரல. அதனாலதான் ஏடிஎம்கே இது ரொம்ப பெருசா போராட்டம் பண்ணாம அப்படி லைட்டா பேசுறது, ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆயிடும் அப்படின்ட்டு பேசுறது. செந்தில் பாலாஜி பேசுறப்ப கேட்டீங்களா? சாரி பாஸ், செந்தில் பாலாஜி பேசுறப்ப கேட்டீங்களா? 1000 கோடினா எந்த எஃப்ஐஆர், எந்த டேட், என்னடா எவ்வளோடா வச்சிருக்கீங்க இன்னும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. 2 பேரும் கள்ள கூட்டணி தான் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுட் ப்ரோ, அவர்கிட்ட இருக்க என்ன பிசினஸ் ரெவன்யூ அவர் ஜென்ரேட், அவர் என்ன பிசினஸ் பண்றாரு, எப்படி இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து இவங்க நடத்துற வக்கீல்ஸோட ஒரு நாளோட பே மட்டுமே 1 crore to 1.5 crores. இவரோட கேஸ்க்கு எந்த வக்கீல்ஸ் அட்டெண்ட் பண்ற வக்கீல்ஸோட கேஸ்லாம் வந்து 1.5 crores to 2 crores கிட்ட வருதான் ஒரு நாளைக்கு. அவங்க வந்து இவர் கேஸ்க்கு வந்து அட்டெண்ட் பண்றதுனால இதெல்லாம் எப்படி இந்த சோர்ஸ் அவருக்கு வருது? அதெல்லாம் முதல்ல இவர் என்ன ஏர்ன் பண்றாரு இதெல்லாம் தெரியணும்ல. குமரா கேக்குதாடா? குமரா சொல்லுங்க. பேசாம வக்கீலுக்கு படிச்சிடலாம்டா. நான் அரசியல்வாதி இருக்கலான்னு சொல்ற வக்கீலுக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்க போறேன்? இன்னத்துக்கு நான் திமுக சேர்ந்து அரசியல்வாதியா இருந்ததுன்னா இன்னத்துக்கு நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். திருப்பியும் இந்த மாதிரி ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருப்ப, பரவாயில்லையா? இங்க உட்காந்து பேச மாட்டேன், ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருப்ப சின்னவருக்கு. இல்லங்க இல்ல திமுகல சேர்ந்து ஒண்ணு சின்னவருக்கு சிங்சா அடிக்கணும், இல்ல சின்னவருக்கு சிங்சா அடிச்சிருக்கணும். அது பண்ணிருப்பேன்னு சொன்னா நியாயம். இல்ல திமுகல சேர்ந்து நான் ஊழல் பண்ணிருப்பேன்னு சொன்னா நியாயம், சொத்து சேர்ந்திருப்பேன்னு சொன்னா நியாயம். அரசியல் இல்ல அதுதானே சொல்றேன், நான் காசு சம்பாதிச்சிருப்பேன்னு தான் சொல்றேனே தவிர நான் அரசியல்வாதியா இருப்பேன்னு நான் சொல்லவே இல்லை. காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, அது இப்படிதான் சம்பாதிக்கணும்னு நீ முடிவு எடுத்துட்டா நான் என்ன சொல்றது? இல்ல உழைக்காம சம்பாதிக்க இல்லை. பாருங்க, இப்ப உழைச்சி சம்பாதிக்கிறது எல்லாமே உழைச்சி சம்பாதிக்கிற வழி, இது மட்டும்தான் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிற வழி. சரி, கால் பக்கத்துல உட்காரணுமே. சம்பாதிக்கிறது ஆகி போச்சு, கால் பக்கத்துல உட்கார்றது பெரிய விஷயமா? என்னப்பா எல்லாருமே ரெடியா இருக்கானுங்க. இல்ல குமரா, நாளைக்கு நீ மினிஸ்டராவே ஆனா கூட அப்புறம் பேரனுக்கு தொடையில வந்து அந்த பிஸ்கெட் தூள் கொட்டினா அதை கொஞ்சம் தட்டி விடணும், அப்புறம் ஏஞ்சி நின்று சீட்டு கொடுக்கணும் பேரனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு 1000 கோடி முக்கியமா இல்ல வந்து எந்திரிச்சு சீட்டுக்கு வழி விடுறது முக்கியமா? சொல்லுங்க.
இப்படி கேட்டு டேய் நீ மைண்ட் இதுதான்டா brand சத்தமா பேசுறேன்னு நினைக்கிறேன். அவர் யோசிக்கிறத பார்த்தா நாளைக்கே போயிடுவார் போல இருக்குது. சும்மா இதுக்குதான் சொன்னேன். இது ஆக்சுவலா நான்லாம் சொன்னேன். நான்லாம் எனக்கு 1000 கோடி அவ்வளோ கொடுத்தாங்கன்னா இல்ல இல்ல சின்ன ஒரு ஆக்சுவலா காருக்கு மேலேயே நான் கொடையை பிடிப்பேன். அவர் கார்ல போனா காருக்கு மேல கொடை வச்சிருவேன் நான்லாம். என்ன எல்லாரும் இப்படி டேய் கீழே கேக்குற ஊபிஸ், விளையாட்டுக்கு பேசுறோம்டா, உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நீங்க ஜாலியா இருங்க. நாங்க வரல அந்த விளையாட்டுக்கு. உங்க வேலைக்கு எந்த பாதகமும் இல்லடா, சந்தோஷமா இருங்க. டேய் அப்ரசன்டிங்கலாங்கிற மாதிரி டேய் ஊபிஸ்ங்கிறது இவனுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல இப்ப நாம பேசுறது வேற சீரியஸா எடுத்துக்கிட்டு தாவைக்கால இருக்கிற எல்லாரும் எங்க திமுகக்கு வராங்கன்னு போடுவானுங்க எடுத்து. ஆனா வேலையை மறந்துடுவானுங்க, என்ன பேசணும் வேலைன்றத மறந்துடுவானுங்க, கொண்டையை மறந்துடுவானுங்க எப்பவுமே. அது தெரியாம பேசிட்டு இருப்பானுங்க, பெருமையா நினைச்சுப்பானுங்க. எப்படி இந்த தாவைக்கா இது துண்டை போட்டுக்கிட்டு போன்ல ஸ்டாலினோட இது வால்பேப்பர் வச்சிருந்தாரு அப்படியா? அப்படிலாம் யாராவது வச்சிருக்காங்களா என்ன? அது வந்துச்சு, அது பாக்கீங்க நீங்க. போனை எவனும் திருட மாட்டான்ல, அந்த அதுக்காக வச்சிருப்பானுங்க. போன் கவர்ல ஸ்டாலின் துண்டு டிவிக்கு துண்டு. அது என்னன்னா தலைவர் ஏதோ இது பண்ண போயிருக்காரு, நான் ஒரு தாவேக்கா தொண்டனா போறேன்னு டக்குனு போன் வந்துருக்கு. போன் எடுத்தோடனே கவர்ல டாடி மீட்டு இருந்திருக்காரு. இல்ல நம்ம ஸ்பேஸ்ல அலெக்ஸ் ஸ்பேஸ்ல ஒருத்தர் வந்தாரு. அவர் கட்சி ஆபீஸ் வெளியில இது நடத்தினாங்களாம் ப்ரோ. சும்மா ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்களாம் கொடி ஏத்திட்டு. அப்போ நம்மால் தான் போட்டோ எடுத்து போட்டாரு. அவன் வெளில துண்டை போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எடுக்கிறேன்ட்டு வீடியோ எடுத்துருந்தாராம். நம்ம பையன் புடிச்சிட்டான், ஏய் எல்லாம் பண்ணியே போனு கவருக்கு பின்னாடி இந்த அதை மறந்துட்டியா புடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. நீங்க யாருகிட்ட விளையாடுறோம்னு ஒரு சின்ன விஷயம் தெரியும். தளபதி தெளிவா சொன்னாரு, மாநாடுலயே மனச புட்டு வச்சாரு, உங்க எல்லாருக்கும் மண்டையில ஏறிட்டு நார்மலா பேச்சு வழக்குலதான் பேசினாரு. இது சின்ன பசங்க கூட்டம், சின்ன பையன்தான், சின்ன குழந்தைதான், பயம் தெரியாது அப்படின்ட்டு பல விஷயத்த சொன்னாரு. ஏதாவது ஒருனாச்சும் இதுக்குதான் படிக்கடான்னாங்க. எவெல்லாம் படிச்சானா? நம்மலாம் துப்பாக்கி ரிவ்யூலயே நான் விஜய் ஃபேன் ஆனா எனக்கு படம் பிடிக்கலன்னு முனிவர் வேஷம் போட்டவனுங்க எல்லாம் கண்டுபிடிச்ச குரூப் இதெல்லாம் ஏமாத்துறோம். I am a Vijay fan, but I didn't like the movie. It is very slow, you know. அப்படின்னு இந்த மாதிரி மார்வேஷம் போட்ட குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்க அப்படியே ட்ரெயின் ஆயிருக்கோம்டா. காமெடிதான் இது பசங்க மட்டும். நம்ம ரொம்ப எலெக்ஷன் நெருங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நார்மல் விளையாட்டு இல்ல. நம்ம எலெக்ஷன் நார்மல் டைம்ல நம்ம தப்பி தவறி உண்மையா சொல்ல போனா யாரோ ஒருத்தர் அங்க இது போட்டு இல்ல அன்னைக்கு பணம் கொடுத்தா கூட இவங்களோட நரேட்டிவ்லாம் எப்படி இருக்கும்னு சாரி பேசுங்க. இல்ல ஜஸ்ட் இதுதான் சொல்றேன். அன்னைக்கு நம்ம யாரோ எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு தொகுதிக்கு நம்ம தொண்டர் யாரோ தோழர் போகும்போது ஆட்டோக்கு பணம் கொடுத்தா கூட ஆட்டோல வைத்து பணம் வைக்கிறது தாவேக்கா அப்படின்னு போட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயமும் ஆனா இவனுக்கு என்ன தெரியலன்னா, நம்ம சைட்ல பூத் ஏஜென்ட் எல்லாம் போட்டா ஒரு பூத்துக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பானுங்க, நல்லா மிளகா அரைச்சிடலான்னு உலகம் போல வரப்போறானுங்க. அங்க நல்லா ஒரு பூத்துக்கும் ஏற்கனவே 10 பேரை கேட்டா 50 பேரும் 1000 பேர் நிக்கிறான் ஒரு பொசிஷனுக்கும். எல்லாம் சேர்ந்து வச்சு செய்ய போறானுங்க. ஒரே நிறைய இது இருக்கும் ஹரிஷ் ப்ரோ. இது படத்துல சொல்லுவாங்கல்ல, மச்சான் அவன் கிட்ட ஒரு 100 வீடியோ இருக்குடா நம்மள பத்தின்னு. நம்ம பசங்க ஒருத்தரும் இவனுங்க பண்ற எல்லாத்தையுமே போட்டோ இதுதான் பாலிடிக்ஸ்னுவாங்கல்ல. அதுதான் இப்போ இவனுங்க ஃபேஸ் பண்ண போற ரியல் பாலிடிக்ஸ். ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ரியல் பாலிடிக்ஸே நம்ம கிட்டதான். ஏன்னா இத்தனை நாள் இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ நடந்த ஈரோடு எலெக்ஷன்லயே ஒருத்தவங்களோட ஓட்டை போடாமையே போட்டு வச்சிருந்தானுங்க. இதெல்லாம் என்ன பேசப்பட்டது, இதெல்லாம் எந்த டாபிக் எங்க கொண்டு போய் என்ன பண்ணானுங்க, இது அப்படியே ஒரு மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க. அது வெளியிலே வரல. அதுக்கப்புறம் அன்னைக்கு 2026ல இன்னும் அதிகமா இருக்கும். 2026ல இன்னும் அதிகமா இருக்கும். அன்னைக்கு 1 hour வெளில வந்தது. ஆனா அததான் சொல்றேன், 26ல நம்ம பசங்க சும்மாலாம் கிடையாது, அப்படியே உட்காந்துக்கிட்டு பாத்துட்டு எல்லாம் இருக்க மாட்டானுங்க, எல்லாம் பக்காவா பண்ணுவானுங்க. இல்ல இவங்க அந்த ஆக்சுவலி சவுக் சங்கர் நம்ம கட்சி அறிமுகப்படுறதுல அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம், அந்த மனுஷன் டிவிக்கே பத்தி உருப்படியா சொன்ன ஒரு நல்ல விஷயம் அதுதான். எல்லா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க எல்லாத்துலயுமே ஒரே ஒரு அணிதான் ஐடி விங்கு.
இவங்க மொத்த கட்சியா ஐடி இவங்க உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க போட்டு போடுறீங்களேங்கிற மாதிரி. இங்க ஒரு பூத் ஏஜென்ட் தான் அஃபிஷியலா இருக்கும், அங்க 100 பேர் வந்து நிற்பான், 100 பேர்ட்ட 100 ஃபோர் வச்சிருப்பான் அவன் கண்ணு. இதை வச்சுட்டு நீ இதுக்கு மேல நம்மள ஆனா இதையும் மீறி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வருத்தப்பட்டுற கூடாது, ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப வந்து ஒரு கம்போஸ்டா இருக்கணும் அங்க. நிறைய நம்ம துண்டு போட்டு அவனுங்க ஆளுங்க ஒரு வேலையா பண்ணுவானுங்க. அது நிறைய அது பிரச்சனை இல்லை பஸ், அது கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு மேல அவங்க மறு வச்சுட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது, புதுசா கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் பெண் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு சபரீசன், அதுக்கு தான் நீங்க நாடாளுமன்றம் போயிருக்காரு, அது எப்படின்னு பார்த்துட்டு பண்ணிடுவாரு, ஏதோ ஒரு பிளான்ல வருவாரு. அவரு எதுக்கு அங்க போனாரு? அங்க வேலை ஒரு 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 ஜாதகத்தில் 9 கிரகங்கள் உச்ச பெற்ற ஒருவன், அதாவது ஒருவன் அவரு எங்க வேணா போலாங்க, மாப்பிள்ள சாருங்க. ஏன் போனாரு எதுக்கு போனாருலாம் தெரியாது, மாமியார் வீட்டுக்கு போகாம இருந்தா சரி. அது அவர் போக மாட்டாருங்க, அவ்வளோலாம் விட மாட்டாரு ஸ்டாலின். அப்பெல்லாம் அப்பாவை தப்பா சொல்றாரு, குடும்பத்தை காப்பாதுக்கு அப்பா என்ன வேணா பண்ணுவாரு. நம்ம தாத்தா பண்ணலையா குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, அதே மாதிரி அப்பா ஏதாவது பண்ணுவாரு. என்ன கனிமொழி மட்டும் போய் அமைச்சாரு. போதும்டா டேய் அப்பா, கேஸ் எழுதிட்டு போயிடாதீங்கடா. நடந்த உண்மைதானே சொன்னோம். அதனால வேடிக்கைலாம் நிறைய. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். அது ஐயோ அந்த நிலைக்கு வேணாங்க, வேணாம், அது வேற பிரச்சனை எடுப்பு. சொல்லு அஸ்வின். அப்புறம் இல்ல அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். நானும் அசைன்மெண்ட் தான் பண்ணியிருந்தேன். நானும் அசைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, கோச்சுக்கிறீங்க. அதானே நீங்க அந்த பூத் கம்பெனி இது பூத் ஏஜென்சி சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த தனுஷ் படத்துல ஒரு கிராமமே வீடியோ எடுத்துன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எமோஷன் வந்துருச்சு டப்புன்னு. அந்த சீன் தான் மைண்ட்ல வருது டப்புன்னு. தலையில என்ன பண்ணுவானுங்க, நல்லா தளபதியோட இந்த டிவிக்கு கவரை போட்டுன்னு நெத்தியில கட்டிடுவானுங்க, போனை ஃபுல்லா ஆன் பண்ணி விட்டு சுத்திக்கினே இருக்க போறானுங்க. இவனுங்க எல்லாம் ஓடி போய் எங்க காசை கொடுக்குறதுன்னு தெரியாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க போறானுங்க. ஃபுல் மானிட்டரிங், ஒன்னும் பண்ண முடியாது. சிசிடிவி கேமரா பயங்கரமா இருக்கும். ஆமா, நீ என்னடா சிசிடிவி கம்பெனி வைக்கிறது, டம்மி மலை நாங்க வைக்கிறோம்டா. இல்ல அவன் மாதிரி சிசிடிவி கம்பெனி, அவன் வேற, அவன் ஜானர் வேற, நம்மளது வேற, நம்ம பொலிட்டிக்கல் ஜானர் இஸ் டிஃபரண்ட் ஜானர், அதனால அவன் விட்டுருவான். அட்வான்ஸா போயிட்டு வீட்டுக்கு விட ஒரு QR கோடு அட்டையை போட்டு தூக்கி வச்சுட்டு இதை ஸ்கேன் பண்ணுங்க காசு வந்துடும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான் அவனுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது இங்க. அப்படி இல்லடா, அட்வான்ஸா போவோன்ற. ஆனா அவ்வளவு கிடையாது, நம்ம மக்கள் விவரம். நீ என்னதான் டிஜிட்டல் இந்தியானாலும் கையில காசு இறக்கு அப்படின்னு அந்த காசையும் வாங்கிட்டு கரெக்டா அவனுங்களுக்கு குத்தாம டிவி கேக்கு போட்டுருவாங்க, கவலைப்படாத. ஆனா ப்ரோ குமரன் அவ்வளவு மேல பேசக்கூடாதுப்பா, கொஞ்சம் கம்மியா அட்வான்ஸ் ஆகுது. இல்ல அலெக்ஸ், நம்ம முந்தா நேத்து பேசிட்டோம், இவனுக்கு என்ன கேட்டு ஓட்டு கேட்க போட இந்த 26ல இவனுக்கு உண்மையில ஒரு நிமிஷம் இல்ல ஹரிஷ் ப்ரோ, அது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இது என்ன அவனுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கியா, கூட்டி குடுக்கறேன். எந்த டாபிக்குமே இல்ல, ஒரே ஒரு செகண்ட். நடுவுல அவங்க டிவிக்கு உமன் பேச ஆரம்பிச்சாங்க, ஓவர்லாப் ஆயிடுச்சு, அவங்க பேசிட்டு அடுத்து நம்ம பேசுவோம். சொல்லுங்க. ஓகே ஓகே. ஹாய் எவ்ரிவன். நான் அதான் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு, பேச வரணும்னு நினச்சதே மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த கோபி நயினாரோட இன்னைக்கு டார்கெட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவர் வந்து ஆக்சுவலாக அவரோட வீடியோ பார்த்தீங்களா இல்லையா நீலம் சோஷியலில், அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. பட் ஆனால் அவரை வந்து இந்த டிஎம்கே கொத்தடிமைகள் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நான் என்ன பேச வரணும்னு நினச்சேன்னா, அந்த சூடோ இன்டெலெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, மதிவதனி மாதிரி, இப்போ வந்து வேங்கை வெயில் அந்த மாதிரி மேட்ருக்கெலாம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. நான் பேசுறது கேட்குதா? கேக்குது.
வேங்கை வயல் அந்த மாதிரி மேட்ருக்குலாம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. இதே வந்து சீமான் வந்து ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சீமானை டார்கெட் பண்ணி எல்லாம் அடிக்கிறது. ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக பேசுவாங்க, பெரியாரை பற்றி எல்லாமே பேசுவாங்க. பட் ஆனால் திமுக ஆட்சியில் அந்த திராவிடம்ன்ற கருத்தியல் ஓகே, ஆனால் இந்த திராவிடியன் மாடலில் அந்த திராவிடன்ற கருத்தியல் அவங்க அப்ளை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு காமன் பீப்புளாக இப்போ நமக்கும் இப்போ நான் ஒன்றும் அவ்வளோலாம் படிக்கல, பட் பெரியாரோட சில புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ ஏன் இதெல்லாம் வந்து டிஎம்கே எந்த வகையிலையுமே அப்ளையே பண்ணலையே? இவங்க இவ்வளோ படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க பெரியாரை பற்றி, அப்புறம் ஏன் இப்படி சொம்பு தூக்குறாங்கன்ற மாதிரி இருந்தது. பட் வந்து அவர் கோபி நாயனாரோட வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்திருக்கேன். பெரியார், அம்பேத்கர், அப்புறமேட்டு வந்து மார்க்சிசம், இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அதை தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுகிறோம். பட் பேசுகிறோமோ ஒழிய அது வந்து பட் அங்கேயும் வந்து ஏன் 75 வருஷ கட்சியில் ஏன் இன்னும் ஒரு பட்டா கூட வந்து இல்லாமல் அவன் வந்து அனாதையாக இருக்கான் அப்படின்னு அவர் எல்லாமே பேசியிருப்பார். மதிவதனி கூட ஆக்சுவலாக அவர் வந்து எதுவும் தப்பாலாம் பேசலை. அவர் வந்து அவங்க ஸ்காலர் மாதிரி பேசுகிறாங்க. பட் ஆனால் வந்து ஏன் ஆனால் டிஎம்கேல இருக்க இந்த ஸ்காலர்ஸ் எல்லாமே இதை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. வேங்கை வெயிலில் ஒரு தலித்துக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, ஆக்சுவலாக ஒரு அவங்களையே வந்து விக்டிமைஸ் ஆக்குறது. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து அவங்களே கிரிமினலைஸ் பண்ணுறது, ஒரு விக்டிமே கிரிமினலைஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றிலாம் பேசியிருப்பார். அதுக்கு உடனே பயங்கரமாக டார்கெட் பண்ணி அப்புறம் எப்பவும் போல் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அவரோட வீடியோ அவர் பேசுனதுக்கும் நீலம் சோஷியலில் பேசுனதுக்கும் அந்த ஆடியோவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ஐ மீன் வாய்ஸை சொல்லலை, பட் அந்த அவர் அந்த வீடியோவில் ரொம்ப இயல்பாக பேசினார். பட் இந்த மாதிரி வருது. இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி நிறைய சூடோ இன்டெலெக்சுவல்ஸ் வந்து ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எப்படின்னா டிஎம்கே ஆளுனே அவங்க வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஒரு ஊப்பியாக தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். மற்ற கட்சி ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் அண்ணா வந்து அந்த பொங்கல் வாழ்த்து தை திருநாள் வந்து நியூ இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் விஷ் பண்ணியிருந்தார்ல ஜான்வரியில். ஸோ அதுக்கெல்லாம் பாராட்டி போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னடா இது, ஒன்று வெறுத்தா வெறுக்கணும் முழுசா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, அதாவது டைரெக்டாக இந்த ஊபிலேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து என்னன்னே தெரியாமல் முட்டு கொடுக்கறது, இன்னொன்று வந்து இன்டெலெக்சுவலாக பேசி குழப்பி அடுத்தவங்களை குழப்பி விட்டு அப்புறம் முட்டு கொடுக்கறது. ஸோ ஆனா அதுலயும் ஒண்ணும் இருக்காது. ஆமா, அதுலயும் நீங்க ஒன்றும் இருக்காது. அண்ணாமலையை தானே சொல்றீங்க? இல்ல, அண்ணாமலை தானே அண்ணாமலை சொல்றீங்க? எல்லாம் இன்டெலெக்சுவலே இல்லைங்க. அண்ணாமலை எல்லாம் அண்ணாமலை அவங்க டிஎம்கே பத்தி பேசுறாங்க மான்ஸ்டர். டிஎம்கேல அவனும் டிஎம்கே தான். ஆமா, அவனும் டிஎம்கே இல்ல தான். நான் சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி அந்த சூடோ இன்டெலெக்சுவல் இந்த ஈயம் பூசின மாதிரியும் இருக்கும், பூசாத மாதிரியும் இருக்குன்ற மாதிரி. நான் யாருன்னு பர்டிகுலர் மீன் பண்ண விரும்பல. நான் விசிக்கானே ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா அவன் பயங்கரமான ஊப்பியாக இருக்கான். எனக்கு ஐயோ ராமா, எனக்கு இது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன். நான் அந்த விஜயனாலாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் போஸ்ட்டுக்குள்ள நான் பயங்கரமாக ஃபயர் விட்டுலாம் இருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது அவர் பயங்கரமான ஒரு கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றுறாங்க, எங்கே சுற்றுறாங்க, எப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் ஆக்சுவலாக வந்து யூடர்ன் கூட நான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு யூடியூப் சேனல் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது அதுவும் ஒரு கொத்தடி சேனல் தான் சொல்லிட்டு ஃபேக்ட் செக்குன்ற பேரில். அப்போ நம்ம டிவிகேல எத்தனை அவதூறு வந்திருக்கும், ஒன்றுக்கு கூட அவர் ஃபேக்ட் செக் பண்ணல. என்னது இந்த எம்ஜிஆர் ஃபோட்டோக்கு மாலை போட்டதுக்கு போய் பெரிய ஃபேக்ட் செக், இதுக்கு ஃபேக்ட் செக்கே தேவையில்ல, நம்மளே கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி குரூப் எல்லாம் வந்து இப்போதான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க. யாரு நம்ம ஐயன் முறுக்கு கம்பிகள் தானே? ஐயன் அவர் ஆமா ஆமா, ஆமா, அவர் வந்து கரெக்டா அங்க மட்டும் தான் ஃபேக்ட், அவர் அங்க ஃபேக்ட் செக்குங்க தாங்க வேலைக்கே எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஆனா அதுக்கு என்ன ஒரு விஷயங்க, ஒரே விஷயம், நீங்க சொல்ற இந்த ஐயன் கார்த்திகனா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ரோட்டர்ஸ், இவங்க எல்லாம் போன ஆட்சியில அப்ப நடந்த பிரச்சனையை வந்து இவங்க எல்லாம் எடுத்து பெருசா பேசினாலும் இவங்க வந்து ஒரு நியூட்ரலாவோ ஒரு என்ன சொல்றது, இவங்க எல்லாம் ஒரு இன்டெலெக்சுவலாவோ பாத்தீங்கன்னா அது வந்து ஜனங்களுக்கு வந்து இதாப்பட்டாங்கன்னீங்களா.
இந்த வாட்டி வந்து அதே தப்பு வந்து எங்க இவங்க ஆட்சி அவங்கெல்லாம் பண்ணும்போது என்னைக்குமே இவங்களால முட்டு கொடுக்க இன்டெலெக்சுவலெல்லாம் பட்டது இல்லைங்க. இல்ல அவங்கெல்லாம் இல்ல 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 அபியூசருங்க, அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாது. அபியூசருங்க அவங்கெல்லாம். அது சொல்ல ப்ரோ, அபியூசர் தான். ஆனா போன வாட்டியே பாத்தீங்கன்னா ஜனங்களா இருக்கட்டும், இல்ல அவங்கள சார்ந்தவங்களா இருக்கட்டும், இப்போ பொதுவாவே நான் கூட பாத்தீங்கன்னா போன வாட்டிலாம் சரி ஓகே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்ட் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பியிருக்கேன்னு வைங்களேன். இப்போ வந்து பிஃபோர் இது கோவிடுக்கு முன்னாடி மேட்டர் என்னன்னா, இப்ப போன வாட்டி ஏடிஎம்கே பண்ண தப்பையே பாத்தீங்கன்னா அதை விட கொடூரமா இவங்க பண்ணது. இவங்களால பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்க முடியல. போன வாட்டி வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கு இவங்க யூஸ் ஆனாங்க. இந்த வாட்டி முட்டு கொடுக்க முடியாதனால இவங்க சாயம் வெளுத்து போகுது. அதுதான் ப்ரோ சொன்னோம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். யூ டர்ன்ஸ் அப்புறம் அரண் செய்யணும் ஒரு சேனல். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பக்கா ஓபிஸ் இவங்க. ஆனா வந்து இவங்க என்னமோ நியூட்ரல் மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து பக்கா ஊப்பி. அது வந்து அரண்சை இல்ல யூடியூப் இப்போ இவங்கெல்லாம் வந்து சேனல்லாம் வந்திருக்கு. எனக்கு பேர் மறந்து போச்சு. ஆனா இப்போ 20 சேனல் மேல பிஃபோர் இருக்குதுங்க. ஆமா பிஃபோர் எலெக்ஷனுங்க. நல்லா நல்லா நோட் பண்ணுங்க. பிஃபோர் எலெக்ஷன் வந்து டிஎம்கே வந்து எப்பயுமே தான் போடுவாங்க. ஒரு 20 வந்து 10 யூடியூப் சேனல் பெரிய அது வந்து வேற சேனலா இருக்கும். நீங்க வந்து 2010-15 அது வேற யூடியூப் சேனலா இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து இப்போ டிஃபால்ட்டா மாத்திடுவாங்க. அப்படியே பொலிட்டிக்கல் சேனலாக மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி இதை பண்ணுவாங்க. ஒரு 10 யூடியூப் சேனலு ஒரு 5லேருந்து 10 பேரை வந்து இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறதுக்குனே வளர்த்து விடுவானுங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மில்டன் இந்திரன் இவங்கெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வளர்த்து விட்டாங்க. இதே மாதிரி தான் வளர்த்து விடுவாங்க. இந்த பிஃபோர் எலெக்ஷன் வந்து டிஎம்கே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது டிஎம்கேவோட டிஃபால்ட் மெத்தட் ஆஃப் பிஃபோர் எலெக்ஷன். இல்ல இதுல இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம பார்க்கணும். என்னன்னா வந்து 10 இயர்ஸா வந்து ஏடிஎம்கே வந்து பவர்ல இருந்தாங்க. லைக் ஓகேவா, அந்த டைம்ல வந்து டிஎம்கே வளர்த்து விட்டு ஏடிஎம்கே அட்டாக் பண்ணும்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னா இருந்திருக்குன்னா சரி ஓகே ஆக்சுவலா நியூட்ரலா எக்ஸாக்ட்லி இருக்காங்க அதுதான் அப்படின்ற நானும் மாதிரி சொல்ல இருக்கும். வந்தேன். அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து பவர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மளே நம்ம கண்ணு கூட இருக்கிறதே வந்து பேச மாட்டாங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஆப்வியஸா அந்த சாயம் வெளுக்குது நமக்கு. ஏங்க எப்படிங்க பேசுவாங்க? அவங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா திராவிடியன் பாலிடிக்ஸ் தானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து அதை ஸ்பூன் ஃபீடிங்காகவும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த ஐடியாலஜி நல்ல ஐடியாலஜி தான். ஓகேங்களா, நம்மளோட இதுவே பாத்தீங்கன்னா திராவிடியன் ஐடியாலஜி அதையாச்சும் ப்ராப்பரா பண்ணலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா இது இல்லாத இப்போ ரீசெண்டா முட்டு தான் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு. இல்ல இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளவு போல்டா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. லா அண்ட் ஆர்டர்லாம் பக்காவா இருக்கு. ஆக்ஷன்ஸ் எடுக்கிறனால தான் குறைஞ்சிட்டு இருக்கு. என்னென்ன என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அப்படிதான் மன்னருக்கு ஊர்ல ஏழைகளே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. மன்னா நாட்டில் மும்மாரி மழை பொழிகிறது. இல்ல இவர் வந்து நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறனால தான் இதெல்லாம் வந்து கம்மி ஆகுதுன்றாரு. இங்க இருக்கவனுங்க என்ன பண்றானுங்க, இப்படி எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே நாங்க பண்ண ரெவல்யூஷன் தான் பெருமை தட்டிக்கிறானுங்க. நீ எப்படி போனாலும் கோல் அடிப்பானுங்க. 5000 இல்ல 5000 பேர் போராடினவங்க மேல கேஸ போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போராட்டமே எங்களால தான் நடந்துச்சுன்னாங்க பாத்தீங்களா. அதுக்கு இது பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்ம ஸ்பேஸ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபைனலா வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து சொல்லுங்க. நான் பேசலாமா? கேக்குதா? ப்ரோ கேளுங்க, சொல்லுங்க. ஆக்சுவலி ப்ரோ இப்போ கேரளால இருந்து வேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு இருந்தானுங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்க தெருநாய்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து இப்போ இங்க விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த இஷ்யூ இது இப்போ ரீசெண்டா இப்போ ஆயிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஊபிஸே நிறைய பேர் இருக்காங்க. இதுல வேற எக்ஸ்ட்ராவா இவங்களுக்கு சோறு இல்ல. சரி அவனுக்கு 2 பேரும் ஃபைட் போட்டுக்கிட்டோம். போட்டியாவா? அச்சராஜா வேற இருக்காரியா? கோவப்பட போறாரு. நிறைய இருக்கு. சரி நம்ம எல்லாரும் இது பண்ணுவோம் ப்ரோ. அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் ப்ரோ. அத பத்தி ஏதாவது லீகலா ஏதாவது பண்ணிருக்காங்களா? இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலா நியூஸ்ல வந்துச்சு. இந்த வீக்கோ லாஸ்ட் வீக்கோ வந்துச்சு. ஆமா, நம்ம இன்னும் சோசியல் மீடியால நம்ம இத பத்தி இன்னும் பெருசா பேச ஆரம்பிக்கல. சோ நம்ம அத கொஞ்சம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கோவம் வரும் இல்லையா, அதனால பார்த்து தான் பேசணும். அப்புறம் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தப்போ சொன்னோம் இல்லைங்களா, அந்த எலெக்ஷன் அப்போ வந்துட்டு இவனுங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அமௌண்ட் நம்ம மானிட்டர் பண்ணணும், நம்ம எடுத்து அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசணும்ல. சேம் அதே மாதிரி இப்போ வந்துட்டு டாஸ்மார்க்ல வந்து இவனுங்க ஊழல் இவ்வளவு பண்ணிட்டு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்றலாம் எத்தனை டிராமா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேட்டா வந்து இவன் செந்தில் பாலாஜி என்ன சொல்றது, அப்படிலாம் யாருமே கிடையாது, எங்க வாங்குறாங்க, எந்த இதுல வாங்குறாங்க, நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு. நம்ம என்ன பண்ணோம்னா,
எப்படியுமே நம்ம இருக்க எல்லா ஏரியாவிலுமே எப்படியுமே அந்தந்த ஏரியால நம்ம பசங்க இருப்பானுங்க கண்டிப்பா. ப்ரோ So, இதுக்கெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் டைரக்டா ஆல்ரெடி இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. இல்ல இல்ல எக்ஸ்போஸ் இல்ல பண்ணியாச்சு. ஆனா தே வில் சி. இது எப்படின்னா அன்டில் லீகலா இப்போ கேஸ் நடந்திருக்கு, ஊழல் வெளில வந்திருக்குல்ல, இது இந்த இது ஏதாவது செஞ்சாதான் உண்டு. இதுக்கு அழுத்தம் கொடுத்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு நம்ம வலியுறுத்தணும்ல, அறிக்கை இல்ல விட்டு. அந்த மாதிரி அத ஏதாவது நம்ம பண்ணாதான் ஃபோர்ஸ் உண்டு. பண்றதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, இவர் கேக்குறல்ல, இப்பதானே கேட்டாரு, நீங்க உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா, எங்க நடந்தது, நீங்க ஒவ்வொரு கடைக்கும் போய் பாத்தீங்களா, ஒவ்வொரு கடையிலயும் நீங்க போய் கேட்டீங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கே இவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க போய் எல்லா கடையிலயும் வாங்கி பாத்தீங்களா, எல்லா கடையிலயும் இந்த மாதிரி எக்ஸட்ரா அமௌண்ட் வாங்குறாங்களான்னு கேட்டார் இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா நம்ம ஏரியாவில் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் இருக்குன்னா, அந்த ஏரியாவில் இப்போ அந்த லோக்கல்ல இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு வீடியோ, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்த அவங்க கேட்கறதுக்கு நம்ம அவன் பண்ண முடியாது, ஒருத்தரால பண்ண முடியாதுன்ற தைரியத்துல தானே கேட்கறான். நீங்க போய் எல்லா கடையிலயும் வாங்கினீங்களா பாத்தீங்கன்னானே, நம்ம ஒரு கடையிலுமே போயிட்டு இப்போ நம்ம வீடியோ எடுத்தாலே அங்க இருக்கவனே கேட்கறானே, உங்க ஏன் இது யாருக்கும் தெரியாம தான் நடக்குதா, அரசுக்கு தெரியாம தான் நடக்குதா, முதலமைச்சருக்கு தெரியாம தான் நடக்குதா, அவனே அவனே கண்டென்ட் நம்ம கொடுக்குறான்ல. நம்ம சும்மா ஒரு ட்ரை கூட பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம பேக் எண்ட்ல இருந்து ஒரு புஷ் பண்றப்பதான் இது அடுத்த விஷயமா போகுது. இல்லைன்னா நம்ம பேசுற வரைக்கும் தானே மோஸ்டா நம்ம பேசுற விஷயத்துக்கு தானே இப்போ எல்லாம் டிஎம்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, அதுக்கெல்லாம் நிறைய இந்த எக்ஸ்போஸ் பண்ற மேட்டர்லாம் வீடியோவாவே நிறைய வெளியில இருக்கு. கண்டிப்பா இருக்கு, இது ஆமாமா. சம்பந்தமா வந்து ஏதாவது ஒரு இது போராட்டம் பண்றதோ இல்ல இது இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதோ இன்னைக்கும் பண்ணிருக்காங்க சேலம்ல, இன் டிஃப்ரெண்ட் ஆமா ஆமா மீனிங். பட் ஆத்தூர்ல கண்டிப்பா நடந்தது. இதை ஒருங்கிணைச்சு ஆமா. இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா கண்டிப்பா பண்ணலாம். இத பண்ணும். கண்டிப்பா ஆமா. பண்ணுவாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அதான். என்னன்னு. ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே. அதுதான் ஓவராலா சொல்லிக்கிறது தான். யுனைட்டியா பார்ட்டிக்கு எது கரெக்டா இருக்கும், எப்படி இருக்கும்னு சேர்ந்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி கண்டிப்பா. பொலிட்டிசைஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் நம்ம இது வளர்த்துக்கலாம். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆன்லைன் ஃபைட்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக். அந்த ஹேஷ்டேக்லயும் நம்ம போடுற விஷயங்கள் வந்து என்ன மாதிரியா ரிஜிஸ்டர் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டுன்றத கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஆக்டிவா இருங்க. இந்த வீக்கெண்டோ இல்ல எப்போவாது ஒரு டாபிக்ல எடுத்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கிரியேட் பண்ணலாம். நம்ம விஎஃப்என்ல அந்த ஸ்பேஸ் போடலாம். யாராவது வந்து இங்க இருக்கவங்க வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தியோ எலெக்ஷன் மாடலை பத்தியோ எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்குலாம் என்ன, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா கூடிய விரைவில் எடுத்துட்டு அதை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி கேட்போம். அதையும் நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாரும் பொலிட்டிக்கலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற போது அதை கரெக்டான வழியில பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா அன்னைக்கு நம்ம எப்படி இவர் ராஜ்மோகன் ப்ரோவும் உங்களும் வந்த போது எப்படி போட்டோமோ ஸ்பேஸ், அந்த மாதிரியே ஒரு ஒர்க் ஷாப் ஸ்பேஸ் மாதிரி எல்லாம் போட்டு லெட்ஸ் எஜுகேட் அவர் செல்ஃப். கொள்கை தலைவர்கள் அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஒரு இந்த இந்த இது மட்டும் சே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிற மாதிரி பைக்ல ஒட்டின்னு போனா அந்த மாதிரி இல்லாம அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம், என்னென்ன பண்ணிருக்காங்க, எதனால ஒய் தே ஆர் இம்பார்ட்டன்ட் டு தமிழ்நாடு அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நம்ம திருப்பியும்